ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவஹை தேஜஸ்வினா அதீதம் அஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நிலையானதும் நிலையற்றதும் என்ற தலைப்பில் இன்று நாம் சிந்திப்போம். நிலையானது அப்படின்னு நம்முடைய பொதுவான நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அசையாமல் அங்கேயே இருந்ததுன்னா நிலையானது, அசைஞ்சு இங்கேயும் எங்கேயும் போயிடுச்சுன்னா அது நிலையற்றது. ஒரு வீடு கட்டினா அது நிலையான சொத்துங்கிறோம். வாகனத்தை அசையும் சொத்துங்கிறோம். அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள். அசையும் சொத்தில் ஆடு மாடு கோழி அப்புறம் வாகனங்கள் இதெல்லாம் கூட நம்ம இப்போ அசையும் சொத்தில் வச்சுக்கிறோம். அசையா சொத்துனா நிலங்களோ வீடும் அப்படி சொல்கிறோம். அசைவை வச்சு நம்ம நிலையானது நிலையற்றது அப்படின்றது நம்ம பேசுகிறோம். இப்போ மருதமலை நிலையானது, ஆனால் நம்ம போட்டிருக்க தார் சாலை நிலையற்றது. அதுக்கப்புறம் ரூட்டு மாற்றிடுவாங்க, அதுக்கப்புறம் அது மாறினாலும் மாறிடும். நிலையானது நிலையற்றதை இந்த பொதுவான மக்கள் தெரிந்து கொண்ட அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கூடாது. நிலையானதுன்னா என்றும் இருப்பது, நிலையற்றதுன்னா என்றும் இல்லாதது. அதனால் இல்லாததுன்னு சொல்ல முடியாது. இருந்தது போல் இருந்து மறைந்து விடுவது, இருப்பது போல் இருந்து மறைந்து விடுவது, எப்பொழுதும் இருப்பது நிலையானது. அது நித்தியம் அப்படின்னு சொல்கிறோம். நித்யா அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்க. நித்யானா என்றும் இருப்பது. அனித்தியம்னா நிலை இல்லாதது, தோன்றி மறைந்து விடுவது, இருக்கும் மறைஞ்சிடும். இதுக்கு நல்ல உதாரணம்னு சொல்லுவோம். இங்கே பானை எடுத்துக்குவோம். இந்த பானை நிலையானதா நிலையற்றதா அப்படின்னு பார்த்தோம்னா, தோன்றி மறைவது அப்படிங்கிற ஒரு பொருளில் பார்த்தோம்னா இது தோன்றி மறையுது. இது எப்போ செய்தாங்க? டேட் ஆஃப் பர்த் இங்கே போட்டிருக்கோம். போன பொங்கலுக்கு இது செய்தாங்க. இந்த பொங்கலுக்கு நம்ம போட்டு இதை உடைச்சிடலாம். இப்போ பானை நிலை இல்லாதது தான். ஒரு காலத்தில் தோன்றுறது, இன்னொரு காலத்தில் அது இல்லாமல் போயிடுது. ஆனால் மண் எப்பொழுதும் இருக்குது. இப்போ இந்த பொருளில் நம்ம ரெண்டு விஷயத்தை பார்த்துக்கிறோம். இதே கையில் வச்சுருக்கிற ஒரு பொருளில் நிலையானதுன்னு இதை தான் சொல்கிறேன், நிலையற்றதுன்னு இதை தான் சொல்கிறேன். இப்போ ஒரே பொருள் எப்படி நிலையானது நிலையற்றது? அப்போ ரெண்டு பொருள் இருக்குதா? இதை கொஞ்சம் நம்ம யோசிக்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பானை நிலையானதா? கீழே போட்டோன்னே உடஞ்சிடும். நிலை இல்லாதது, நம்ம உடம்பு மாதிரி. எவ்வளோ பேர் நான் ஈவினிங் வந்துடுவேன் அப்படின்னு போகிறாங்க, அப்புறம் ஆம்புலன்ஸில் திரும்பி வராங்க. காலையில் தான் பேசிகிட்டு இருந்தேன், சாயங்காலம் இப்படி ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 நாள் கழித்து போனால் அவர் உடம்பே இல்லை, பாடி எடுத்தாச்சுங்கிறாங்க. இப்போ இந்த உடம்புக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த், பிறந்த நாள் இறந்த நாள் இருக்குது. இது போல் இந்த பானைக்கும் ஒரு பிறந்த நாள் இறந்த நாள் இருக்குது. எனவே பானை உடம்பு மாதிரி அனித்தியம், நிலையில்லாதது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் மண் அது நிலையானது. பானைக்கு முன்னாடி இருந்தது, பானையாக இருக்கும் பொழுதும் மண் இருக்குது. பானை உடைஞ்சி அதனுடைய டெத்துக்கு அப்புறமும் மண் இருக்குது. இப்போ நான் கையில் பிடிச்சிருக்கிற ஒரு பொருள் நிலையானதும் இருக்குது, நிலையற்றதும் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இதை நித்தியம் அனித்தியம்ங்கிறது இந்த பானை நம்ம உதாரணமாக எடுத்துக்குவோம். பானைக்கு உதாரணம் மாதிரியே நம்ம உடம்பு. அதனால தான் உடம்பு சொல்லுவாங்க இது மண்ணும்பாங்க. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி
அப்படின்னா இந்த சரீரம். குயவன்கிற ஒரு இறைவன் அவர்கிட்ட போய் 4-6 மாதமாக வேண்டான். 4 + 6 10 மாதம். 10 மாதம் கேட்டு இந்த நந்தவனை தாண்டி இந்த உடம்பை தூக்கிட்டு வரா. இதை வச்சுக்கிட்டு ஆடாத ஆட்டம் இல்லை. இளமையில் ஒரு ஆட்டம், குழந்தையில் ஒரு ஆட்டம், அப்புறம் ஆடி கழிச்ச பிறகு இந்த தோண்டி உடஞ்சி போகுது. நிலையற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலை என்பதை நிலையற்றதை நாம் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கோ. காலம்னா டைம். நேரம் கூட சொல்லுவோம். அது என்ன சொல்கிறது? இது 5 மணிங்கிறோம். நேரம் என்ன நேரம் அப்படின்னா மாலையா காலையாகிறோம். காலங்கிறது நேரத்தை சம்பந்தம் இல்லை. நேரங்கிறது சூரியனை வச்சு. காலங்கிறது சார்பில்லாமல் ஒரு மாறுகின்ற ஒரு அளவு. இப்போ நாம் சொல்லுவோம் இந்த காலத்தை 3ஆக பிரிப்போம். நேற்று, இன்று, நாளை. இது எல்லாருக்கும் தெரியும். இன்றுங்கிறது எவ்வளவு நேரம்? நம்முடைய நாட்டில் படி 24 மணி நேரம். நேற்றுங்கிறதும் நேற்று 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நேற்றுங்கிறதுல அதுக்கு முந்தின வாரம், அந்த முந்தின மாதம் எல்லாம் அடங்கும். இப்போது இது கடந்த, இப்பொழுது இருக்கின்ற, இனி வருகின்ற. இப்போ நம்ம சொல்கிறோம் கடந்த காலம் அப்படின்னு சொன்னோம்னா எதை சொல்கிறோம்? வருஷத்தை சொல்கிறோமா? நமக்கு ஒரு அளவு இல்லைல்ல. கடந்த காலத்துக்கு எவ்வளவு அளவு சொல்கிறது? நிகழ்காலம்ங்கிறோம் இதை. இது கடந்த. வருங்காலம். இப்போ நிகழ்காலத்தை பார்ப்போம். நிகழ்காலங்கிறது எவ்வளவு நேரம்? சொல்ல முடியாது. இப்போ நிகழும் தை மாதம், இல்லை நிகழும் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 30 நாள் ஆயிடுச்சு. இப்போ என்ன வருஷங்க? இது பேர் குரோத வருஷம் இல்லையா? நிகழும் குரோத வருஷம் அப்படின்றோம். அப்போனா நிகழுங்கிறது எப்போ? 365 நாள் ஆயிடுது. நிகழும் மன்வந்திரம் அப்படி வர சொல்கிறாங்க. அது மன்வந்திரம்னா நிறைய கலி யுகங்கள் தோன்றுது. 4 யுகம் சேர்ந்தால் ஒரு சதுர்யுகம், பல சதுரியங்கள் சேர்ந்தால் ஒரு மன்வந்திரம், பல மன்வந்தர்கள் சேர்ந்ததுன்னா ஒரு கல்பம். அப்போது ஒரு அந்த கல்பங்கள் 1000 வந்ததுன்னா பிரம்மாவுக்கு ஒரு பகல். இப்படி நேரத்தை நம்ம அளவு பண்ண முடியாது. அது எவ்வளோ வேணால் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு வச்சுக்கலாம். இந்த நேற்றுங்கிற கடந்த காலம் எவ்வளவு இருக்கும்? இதை எதை வச்சு நம்ம பேசுகிறோன்னா, இப்போ நாம் இருக்கின்ற இந்த நிலையை வச்சு நம்ம கடந்ததுன்னு சொல்கிறோம். கடந்த காலம் மறுபடியும் வருமா? அப்படி ஒன்று இருக்கா? முடியாதுல்ல. நிகழ்காலம் இருக்குது, எதிர்காலம் ஏதாவது இருக்குதா? நிகழ்காலம் தான் எதிர்காலமாக ஆக போகுது இல்லையா? நீ எதிர்காலம்னு சொல்கிறது நிகழப்போகுது. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடுத்த செகண்டு நிகழ்காலம் ஆகிடுச்சு. இந்த நிகழ்காலம் என்னாச்சு? கடந்த காலம் ஆகிடுச்சு, இறந்த காலம் ஆகிடுச்சு. அப்போ எதிர்காலங்கிறது நிகழ்காலமாக இருக்குது. இப்போது காலங்கிறது எவ்வளவு என்ன? அதுக்கு ஒரு அளவே கிடையாது. நமக்கு வசதிக்காக 24 மணி நேரம் ஒரு நாள்னு வச்சுக்கிறோம். அப்புறம் 1 மணிக்கு 60 நிமிஷங்கிறோம். அப்புறம் வினாடி, 60 நிமிஷம் 1 மணி இல்லையா? 1 ஹவர். ஒரு வினாடிங்கிறது கை சொடக்கும் நேரம், ஒரு பெண்டுலம் செய்கிற நேரம். ஆனால் நமக்கு இது தான் தெரியும். இதுக்கு கீழேவும் டைம் இருக்குது. ஒரு வினாடியை 1000 உடைக்கலாம்.
ஒரு வினாடிக்குள்ளே 1000 துண்டு உடைச்சோம்னா அது வந்து மில்லி செகண்டு. ஒரு மில்லி செகண்டை 1000 உடைக்கலாம், அது மைக்ரோ செகண்டு. ஆமாம், அப்புறம் நேனோ செகண்டு, அதுக்கப்புறம் ஹெம்டோ, அப்புறம் ஹெம்டோ அப்படின்லாம். அந்த மாதிரி டைம் இருக்குதா? இன்னும் இருக்குது. கெமிஸ்ட்டுங்க ரியாக்ஷன் டைமை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஹெம்டோ செகண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மெஷர் பண்ணுறது அந்த செகண்டுக்குள்ளே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் முடியுது. இப்போ தீக்குச்சி எரிக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்பன் பேர்ன் ஆகும்போது எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, அங்கே எத்தனை கார்பன் எரியுது, ஒரு வினாடிக்கு பல கோடி கார்பன் டை ஆக்சைடாக மாறுது ஒரு வினாடிக்கு. அப்போனா பல கோடின்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடை மாற்றி எவ்வளோ நேரம் எடுத்துக்க முடியாது? ஒரு வினாடியை 1 கோடி அளவு எடுக்கணும். இப்போ அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்தாங்களான்னு தெரியாது, என்சைம் ரியாக்ஷன் எடுத்துருக்குறாங்க. ப்ரோட்டீனுக்குள்ளே போய் அந்த சப்ஸ்ட்ரேட் விழுந்து சப்ஸ்ட்ரேட் உடஞ்சி ப்ரோட்டீன் மறுபடியும் சேஞ்ச் ஆகிறத அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு வேகமான ஷட்டர்லாம் கிடையாது. சில இன்ஃபர்மேஷனை வந்து லேசர் மூலம் பயன்படுத்தி அதை இன்டர்பிரட் பண்ணுறாங்க. சரி, இப்போ நிலையானது அப்படின்னு சொல்லும் பொழுது எதை நம்ம சொல்கிறோன்னா, எது ஒன்று இப்பொழுதும் இருக்கிறதோ, நேற்று இருந்ததோ, நாளையும் இருக்குமோ, அதுதான் நித்தியம். நித்தியம்னா இன்றும் இருக்கணும், நேற்றும் இருந்திருக்கணும், நாளையும் இருக்கணும், அதுக்கு அடுத்த நாளும் இருக்கணும். எத்தனை நாள் வேணால் நீங்கள் முன்னாடி போட்டுக்கலாம் எதிர்காலத்தை, அது முழுக்க அது இருந்தாலும் இதுக்கு பின்னாடியும் அது இருந்திருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல தோன்றுச்சுன்னா அதுக்கு முன்னாடி இல்லாத போய்டும். எப்பொழுதும் இருக்குது அப்படின்றது தான் நித்தியம்னு சொல்கிறோம். எப்பொழுதும் இல்லைங்க, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றுச்சு, இப்போ எப்பவும் இருக்குதோ அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள், அது நித்தியம் கிடையாது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று பண்ணாங்க சார், அதுக்கு இன்னும் கிடக்கும் சார், இன்னும் 2000 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது நித்தியமா? அதுவும் நித்தியம் இல்லை. ஏன்னா அது இப்போ தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாக்குனாங்க, இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாங்க, அதுக்கு முன்னாடி இல்லை. எப்பொழுதும் இருக்குதுன்னா அது முன்காலம் முழுக்க இருந்திருக்கணும், இனிமேலும் இருக்கணும். அப்போ அதுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்போ நித்தியம்ங்கிறது என்ன? காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்தம் ஆதி அற்றது. ஆதி அதுக்கு தொடக்கமும் இல்லை, பிகினிங்கும் இல்லை, டைம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கண்ணில் படுதா? எந்த பொருள்? இதுக்கு வந்து ஆதி அந்தம் இருக்குது. இது ஏதோ ஒரு நாள் செய்தாங்க, இப்போ எழுதிட்டு இருக்கும்போதே அது காண போயிடுது. இந்த பில்டிங் ஒரு போன வருஷம் இல்லை, இப்போ இருக்குது. அப்போ இதுக்கு ஆதி இருக்குது, அந்தம் எப்போ வரும்னு தெரியாது. இந்த மலைக்கு அது ஆதி இருக்குது, ஏன்னா பூமி வரும்போது அது வந்தது, எப்போ பூமி போகும்போது அப்போ போயிடும். சூரியனுக்கு ஆதி இருக்குது, அது அந்தமும் இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கும் ஆதி இருக்குது, அந்தம் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அநித்தியம் தானே. நித்தியங்கிற கேட்டகரியில் இங்கே போட முடியாதுல்ல. இந்த பிரபஞ்சம் முழுக்க எதுக்கு சொன்னாலும், சூரியனோ நட்சத்திரனோ சந்திரனோ பூமியோ, பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களோ தாவரங்களோ மலைகளோ தண்ணீரோ அனைத்துமே ஏதோ ஒரு காலத்தில் இல்லாதது தோன்றி இருந்து மறைஞ்சு போகுது. தோன்றி இருந்து மறையுது. அது ரொம்ப நீள காலமாக இருக்கலாம், அது குறுகிய காலமாக இருக்கலாம். எதெல்லாம் தோன்றியதோ மறைந்ததோ அது வந்து அநித்தியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மட்டும் பத்தாது, அது எல்லா இடத்திலும் இருக்கணும். நித்தியம்னு சொன்னோம்னா எல்லா காலத்திலும் இருக்குது இல்லை, 3 காலத்திலும் இருக்குது இல்லையா, எல்லா இடத்துலையும் இருக்கணும். அப்போது இங்கே இருக்குது இங்கே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு நித்தியம் ஒன்று இருக்குது சார், எல்லா காலத்திலும் இருக்கும், ஆனால் அது அங்கே இருக்குது இங்கே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது நித்தியம் இல்லை.
அப்போ அதுக்கு வந்து இட எல்லை இருக்குது. அது ஒரு இடத்துல தோன்றுது, ஒரு இடத்துல முடிஞ்சிடுது. காலத்தில் நான் சொல்லலை, இடத்துல. இப்போ பாருங்கள், இந்த பில்டிங் நித்தியம்னு வைங்க. இதை காலத்தால் இது நித்தியம் இருந்தாலும் அது இந்த வடகோடியில் ஒரு இடத்துல தொடங்கி தென்கோடியில் ஒரு இடத்துல முடியுது, கிழக்கில் ஒரு இடத்துல இருந்து இங்கே முடியுது. அப்போ இடத்தாலையும் அது வந்து எல்லா இடம் லிமிட்டடாக இருக்குது, அளவுடையதாக. அப்போ நித்தியம்ன்றது என்ன? இடத்தாலையும் அது அளவற்றதாக இருக்கணும். அப்படி ஏதாவது ஒரு பொருள் பார்த்துருக்கீங்களா? எதுவுமே இல்லை. சரி, மூணாவது, இடத்தாலும் எங்கும் இருக்கணும். காலத்தால் எப்பொழுதும் இருப்பது. அப்போ எங்கும் எப்போதும் எல்லாமும். அது எல்லாமும் இருக்கணும். இது மூணாவது கேட்டகரி. இந்த சாக் பீஸாக தான் இருக்க முடியும். பென்சிலாக மாறுமா? முடியாது. தங்கம் எவ்வளோ பெரிய விலை எல்லாம் கூட இரும்பாகாது, பித்தளை தங்கமாகாது. நீங்கள் ஆக மாட்டோம், நீங்கள் நான் ஆக முடியாது. நித்தியங்கிறது என்னவாக இருக்கணும்? எல்லாமா இருக்கணும். அப்போ எல்லாமுன்னா என்னையும் சேர்த்து தான், அது என்னையும் சேர்த்து தான் நித்தியமாக இருக்க முடியும். அப்போது நித்தியமாக இருக்கிறது என்னையும் சேர்த்துதுன்னா அப்போ நான் நித்தியம் தானே. அப்போ நித்தியங்கிறது, ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்? நான் இங்கே தான் இருக்கிறேன், அந்த இடத்துல இல்லை. இடத்தால் நான் இங்கே அங்கேயும் இங்கே இருப்பேன் ஆகிறது. காலத்தால் முன்பு இல்லாமல் இப்போது இருந்து அப்புறம் இல்லாமல் போயிடுவேன். அப்போ நம்ம மூணுத்துக்குமே ஓகே சொல்லக்கூடிய ஒரு பொருள், எப்போதும் எங்கும் எல்லாமாம் இருப்பது எதுவோ அது நித்தியம். அனித்தியம் எதுங்கிறது உங்களுக்கு சொல்லலாம். இங்கு மட்டும் இல்லையா? எங்குங்கிறது பதில் என்ன சொல்லணும்? இங்கு மட்டும். எப்போதுங்கிறது மட்டும் இப்போது மட்டும். எல்லாமும்னா இது மட்டும். இப்போ எங்குங்கிறதுனா இப்போது, இங்கு, இதுவாக. இது வந்து அனித்தியம், இது நித்தியம். சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, லாஜிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வரைக்கும் நம்ம நித்தியம் அனித்தியம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எது நித்தியம் எது அனித்தியம்? ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுங்க. நீங்கள் பானையை சொன்னீங்க, இந்த பானை இப்போது இருக்கிறது, எப்போதும் இருக்காது. பானையாக மட்டும் இருக்கும், இன்னொராக பொருளாக மாறாது. அப்போ இதுவாக மட்டும் இருக்குது, இங்கு தான் இருக்குது, அங்கே இல்லை. இப்போது இருக்குது, கீழே போட்டோன்னு இருக்காது. இப்போ பானை அனித்தியம், மண் சாமியமாக. மண்ணுக்கு அதே கதி தானே. பானையை பொறுத்த வரைக்கும் மண் நித்தியமாக இருக்குது. ஆனால் மண் பார்த்தாலும் பூமி வந்த பிறகு தானே மண் வந்திருக்குது. பூமி போனவரும் போய்டும் இல்லையா? மண் மண்ணாக தானே இருக்குது, தங்கமாக முடியலையே. எல்லாமாக இருக்க முடியல, எப்பொழுதும் இருக்க முடியல, எங்கும் இருக்க முடியல. ஏன்னா ஆகாயத்தில் இது இல்லை. இப்போ எது தான் நீங்கள் சொல்கிறீங்க? உண்மையிலே நித்தியங்கிற ஒரு பொருள் இருக்குதா? அனித்தியம் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் சொல்கிற லிஸ்ட்டில் எல்லாமே அடங்கி போச்சு. நான், நீங்கள், ராஜா, கடவுள் கூட அனித்தியமா நித்தியமா நமக்கு தெரியல. ஏன்னா கடவுள் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. நம்மளோட உயிர், நம்முடைய அறிவு நித்தியமா அது நமக்கு இன்னும் யோசித்து கூட பார்க்கல. நம்ம சரீரத்தை வச்சு நானுன்னு சொல்கிறோம். நான் சொல்கிறேன், இப்போது நான் தான் நிலையானவன், நான் நித்தியம், நிலையற்றவை என் எண்ணங்கள்.
இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ரொம்ப ரொம்ப சுலபமான, அதனால தான் இந்த நித்திய அநித்திய விவேகம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது வரைக்கும் நான் நித்தியத்துக்கு இந்த பிரபஞ்சத்தை உதாரணமாக எடுத்துக்கிட்டு நித்தியம் இல்லைன்னு சொன்னேன், அநித்தியம்னு காட்டினேன். நித்தியம் எதுன்னு நான் இன்னும் சொல்லலை. இப்போது இதுக்கு ஒரு சின்ன கதை. இந்த கதையை சொல்கிறது சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. அந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஒரு மகன் இருக்கிறான். அவன் பேர் ஸ்வேதகேது. 12 வயசில் பூநூல் போட்டு குருகுலத்தில் படிக்க ஆரம்பித்தாங்க. இது நடந்தது எப்போன்னு தெரியாது. அது வேத காலத்தில், வேதம் சொல்லியிருக்கிறதுனால வேத காலம் ஒன்று இருந்ததுன்னா அது எப்பவுமே அப்படி இருக்கும். 12 வருஷம் படிக்கணும். குருகுலத்தில் படிக்கிறது 12 வருஷம். ஏன்னா குருவுக்கு எத்தனை வருஷம்? இந்த குரு இருக்கிறார் இல்லையா வானத்தில், அவர் ஒரு சுற்றிட்டு வர்றதுக்கு 12 வருஷம். அதனால் குருகுலமும் 12 வருஷம்தான். இப்போ +2 12 வருஷம். உலகம் முழுக்க பள்ளிக்கூடம்னா 12 வருஷம்தான் இருக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ வேதத்தெல்லாம் பாடம் பண்ணுறாங்க. குருகுலத்தில் 12 வருஷம் படித்தான். 24 வருஷம் முடித்து இளைஞனாக வீட்டுக்கு வரான். குருகுலத்தில் படித்த உடனே அவங்களுக்கு ஒரு கிராஜுவேஷன் கொடுப்பாங்க. நம்ம காலேஜிலேருந்து பட்டம் கொடுக்குற மாதிரி. அதுக்கு ஒரு குளியல் போடுவாங்க. அது ஸ்நானம் அப்படின்னு பேர். அவபிருத ஸ்நானம். அவபிருத ஸ்நானம். அந்த குளியல் முடித்த உடனே அவன் டிகிரி ஹோல்டர். அவனுக்கு இனிமேல் டிகிரி ஹோல்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் ஸ்நாதகன் அப்படின்னு பேர். ஏன்னா அவன் ஸ்நானம் பண்ணிட்டான். அந்த ஸ்நானம் பேர் அவபிருத ஸ்நானம், பியூரிஃபிகேஷன் செரிமனி. இனிமேல் அவனுக்கு கிரெடிட் கொடுத்துட்டாங்க. அவன் வீட்டுக்கு வரான், காலர்லாம் தூக்கி விட்டுட்டு. அவன் இருக்கிறதுலே கிளாஸில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட். அதனால் அவனுக்கு அனுச்சானமானின்னு பேர். அந்த உபனிஷத்தெல்லாம் சொல்லியிருக்கு. எதெல்லாம் சொன்னமோ உச்சானம் சொல்லதெல்லாம் உடனடியாக அவன் திருப்பி சொல்வான். உடனடியாக இல்லை, 10 வருஷம் கேட்டான்னு திருப்பி சொல்லுவான். அப்போ நினைவு சக்தி அவனுக்கு இருக்கிறதுனால அவனுக்கு கிளாஸில் அவன் தான் ஃபஸ்ட்டு. எதையும் அவன் தான் ஞாபகம் வச்சுக்கூடியவன். ஒரு கர்வத்தோடு வரான். அவங்க அப்பா பேர் உத்தாலகர். உத்தாலக ஆருணி. அருணருங்கிறவுடைய மகன் இருந்தால ஆருணின்னு பேர். அவர் சொல்கிறார், இப்போ நடைமுறையெல்லாம் பார்க்கும்போது அவர் சந்தேகமாக இருக்குது. இவன் ஞானத்தை பெறலை. ஒரு ஞானத்தை பெற்றவன் இப்படி கர்வம் பிடிச்சிருக்க மாட்டான். இவன் அந்த ஞானத்தை அது கேட்டுக்கிறக்காக அந்த ஞானத்தை பெற்றியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஞானத்துக்கு பேர் ஆதேசம்னு பேர். ஆதேசம். ஆதேசம்னா மிக உயர்ந்த ஞானம். படைத்தவனை அறிந்த ஞானம். யார் இதெல்லாம் பிரபஞ்சத்தை படைத்தாரோ அவரை பற்றிய அறிவுக்கு ஆதேசம்னு பேர். சாதாரண படிப்புக்கு ஆதேசம் கிடையாது. இந்த பிரபஞ்சமே அனித்தியம்னு சொன்னேன். இதை உண்டாக்குன ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் நித்தியமாக இருப்பாரா அனித்தியமாக இருப்பாரா? அவர் நித்தியமாக தான் இருக்கணும். அவரை தவிர வேறு எல்லாமே அனித்தியம். கடவுள் தான் நித்தியம். அவருக்கு ஆதி அந்தம் இருக்குமா? அவர் ஒரு காலத்தில் தோன்றினார்னா அவரை தோக்கி வைக்கிறது யாராவது ஒருத்தர் வேணும், அவரை பெற்று போடுறது. அப்புறம் அவருக்கு ஒரு காலத்தில் இறந்து போவார். அவர் அப்போ மறுபடியும் புதைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அப்போ கடவுள் மட்டும்தான் நித்தியம், மீதி எல்லாமே அனித்தியம் தான். இந்த உண்மையை அவன் தெரிஞ்சுக்கிட்டு வந்தானா? இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கடவுள் தான் நித்தியம், மற்ற அனைத்தும் அனித்தியம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஞானத்தை பெறாமல் அவன் 12 வருஷம் படிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் அவர் கேட்குறார், மகனே, எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்தது போல் ஆகுமோ?
அதை நீ அறிந்தாயா அப்படின்னு கேட்குறார். எதை ஒன்றை கேட்டுவிட்டால் கேட்காததெல்லாம் கேட்டது போல் ஆகுமோ? அஸ்ருதம் ஸ்ருதேன. அஸ்ருதம்னா கேட்காதது, ஸ்ருதம்னா கேட்டு முடித்து. கேட்கப்படாததெல்லாம் கேட்டு முடிச்சது. கேட்கப்படாத அன்றைக்கெல்லாம் சொல்லி தான் கொடுப்பாங்க, புத்தகத்தில் படிக்கிறதுலாம் கிடையாது. குருநாதர் சொல்லிக் கொடுப்பார். அதனால் நிறைய குருநாதருக்கு கேட்டோம்னா நிறைய கேட்டுட்டோன்னு அர்த்தம். இவர் சொல்கிறாரு எல்லாவற்றையும் கேட்டு முடித்தா மாதிரி. அது மாதிரி ஒரு ஆதேசம் இருக்குது ஞானம். அமதம் மதம். எதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாதோ அதெல்லாம் இனிமேல் நினைக்கவே வேண்டியதில்லை, நினைத்து பார்த்தது மாதிரி ஆயிடு. அப்படிப்பட்ட ஒரு ஞானம். அஸ்ருதம் ஸ்ருதம், அமதம் மதம். அஸ்ருதம் ஸ்ருதம், அமதம் மதம். நினைத்து பார்க்க வேண்டியதெல்லாம் நினைத்து முடிச்சாச்சா? இன்னும் நீங்கள் இனிமேல் எதுவும் நினைக்கவே வேண்டியதில்லை. இன்னொன்று சொல்கிறார், அஜ்ஞாதம் ஞாதம். அறியாததெல்லாம் அறிந்ததாகிடுச்சு. இந்த உலகத்தில் எவ்வளோ பேருக்கு நிறைய தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாததாக இருக்கும். ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் மெடிக்கல் பற்றி எல்லாம் தெரியும், ஆனால் இன்ஜினியரிங் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு மூலிகை வைத்தியருக்கு மூலிகை எல்லாம் தெரியும், அவருக்கு கட்டணம் கட்டுறது என்னன்னு தெரியாது. இங்கே அறியாததெல்லாம் அறிந்தது மாதிரியும், சிந்திக்காததெல்லாம் சிந்தித்தது மாதிரியும், கேட்காததெல்லாம் கேட்டது மாதிரியும் அப்படி ஒரு ஞானம் இருக்கிறது. அது ஆதேசம். அதை நீ உன்னுடைய குருநாதரன் கேட்டாயா அப்படின்னு கேட்குறாரு. அவன் உடனடியாக சொல்லணும், நான் கேட்கலன்னு தானே சொல்கிறேன். அப்படி ஒரு ஞானம் இருக்குமா? ஒன்று அறிஞ்சால் ஒன்று தானே அறிய முடியும். எல்லாத்தையும் அறிஞ்ச மாதிரி எப்படி ஆக முடியும்? சாக் பீஸை பற்றி அறிஞ்சோம்னா சாக் பீஸ் தான் தெரியும், பென்சிலை பற்றி நமக்கு தெரியாது. ஒரு புக்கில் ஒரு பக்கத்தை படிச்சிட்டோம்னா முழு புக்கும் படித்த மாதிரி ஆகிடுமா? அப்படியெல்லாம் கிடையாதுப்பாங்க. இல்லை, நீ உங்கள் குருநாதர்கிட்ட கேட்டியா? அந்த ஞானத்தை நீ கேட்டு பெறணும் அப்படிங்கிற. இங்கே என்ன புரியுதுன்னா, குருநாதர் இந்த ஞானத்தை மட்டும், அதாவது எதை கேட்காததெல்லாம் கேட்டது மாதிரியும், நினைக்காததெல்லாம் நினைத்த மாதிரியும், அறியாததெல்லாம் அறிந்தது மாதிரியும், இது வந்து அஜ்ஞாதம்ன்ற அவிஜ்ஞாதம்னு போட்டுக்கலாம். அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம் பவதி. விஜ்ஞாதம் அந்த மந்திரத்தை அப்படி தான் சொல்லுது. அப்படி கேட்கும்பொழுது அவன் சொல்கிறான், அது இல்லைங்கிறான். இதை நீ குருநாதரன் கேட்டு தான் பெறணும். ஏன் குருநாதரே இந்த சிலபஸில் போட்டு இந்த நித்தியத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம்ல? அதெல்லாம் மற்ற பாடலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இது மட்டும் குருநாதரிடம் பணிந்து காலில் விழுந்து எனக்கு இந்த நித்திய ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ பையனுக்கு 2 பயம் வந்துடுச்சு. ஒன்று, மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவார். ஒன்று, ரெண்டாவது, நம்ம மறுபடியும் இதை நம்ம படிக்கணும் எத்தனை காலம் ஆகுமோ. அவன் நினச்சான், அப்பா நீங்களே குருவாக இருந்து அதை என்ன சொல்லிக் கொடுங்க. அப்போ தந்தையே குருவாக இருந்தால் கூட அவர் கல்விக்கு வேறையே தான் அனுப்புகிறார். ஆதேசன் வந்துடுச்சுன்னா அவருக்கு தெரிஞ்சிருந்தால் தானே அந்த கேள்வி சொல்லியிருப்பார். அவருக்கு இந்த விஷயமே தெரியலனா அவர் எப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்பார்? இப்போ அவர் நிச்சயமாக அவர் வந்து ஞானியாக தான் இருந்திருக்கணும். இருந்தாலும் அவர் முறையான கல்வியை இன்னொரு குருநாதர் படிக்கணும். அந்த கல்வியை இந்த ஆதேசம் சொல்லக்கூடியது அவர் குருநாதன் கேட்டு பெறணும். அந்த திமிர் அவங்ககிட்ட இருக்குது. நான் எல்லாம் படிச்சுட்டேன்னு நினைக்கிறான். ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான ஞானம் அவன் கேட்குறான். அது எப்படிப்பட்ட ஞானமாக இருக்கும்ப்பா? அது எதை பற்றியதாக இருக்கும் அப்படின்னு அவன் கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, காரணத்தை பற்றியது அப்படின்னு ஒன்று சொல்கிறார். காரணத்தை அறிந்து கொண்டால் காரியமெல்லாம் அறிந்தது மாதிரி ஆகும். இப்போ காரணத்தை பற்றி கேட்டுட்டோம்னா காரியமெல்லாம் கேட்ட மாதிரியும், காரணத்தை பற்றி நம்ம நினச்சி சிந்தித்து பார்த்துட்டோம்னா காரியத்தெல்லாம் சிந்திச்சிட்ட மாதிரி இருக்குமா? காரணத்தை அறிந்து கொண்டால் காரியங்களெல்லாம் அறிந்தது மாதிரி ஆகும்.
இந்த 3 போட்டிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இதுக்கு விளக்கம் என்னங்கிறது பின்னாடி பார்ப்போம். இப்பொழுது காரண காரியம்னா என்னன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு 3 உதாரணம் அந்த உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத் தருதுங்க. முதல் உதாரணம் சொல்கிறாரு. மண் பிண்டம், களிமண் உருண்டையை பற்றி நீ தெரிந்து கொண்டால் களிமண்ணால் செய்யப்பட்ட அனைத்து பொம்மைகளையும் நீ அறிந்தவனாகிறாய். இப்போ உங்களுக்கு புரியுதா? களிமண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா களிமண்ணில் செய்த அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான். அப்புறம் சொல்கிறார், தங்கத்தை இப்போ நீ தெரிந்து கொண்டால் தங்கத்தால் செய்த ஆபரணங்களையெல்லாம் தெரிந்த மாதிரி தான். இரும்பை நீ தெரிந்து கொண்டால் இரும்பினால் செய்யப்பட்ட கருவிகளெல்லாம் தெரிந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறார். இது என்ன புரியல சார்? மண்ணை தெரிஞ்சுக்கிட்டா மண்பாண்டெல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன அர்த்தம்? காரியங்களெல்லாம் காரணத்தில் அடங்கும். காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மீதி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஏன் இப்போ சொல்கிறோம்? காரணம் எது, காரியம் எது, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? காரணத்திலேருந்து எப்படி காரியம் உண்டாச்சு, காரணத்தை எப்படி அறிவது, இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் அந்த காரணம் தான் நித்தியம், காரியங்களெல்லாம் அநித்தியம். காரணம் தான் நித்தியம். அவர் சொல்கிறாரு, இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம். ஒரு மண் உருண்டை, நல்லா பெரிய உருண்டை, பிசைஞ்சு உருட்டையாக வச்சுருக்குறேன். அதுக்கு இப்போ என்ன பேர் வச்சுருக்குறோம்? மண் உருண்டைன்னு ஒரு பேர் வச்சுருக்கிறோம். மண் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். ஒருத்தர் வரார், எனக்கு பிள்ளையார் சதுர்த்திங்க, விநாயகர் சதுர்த்தி, ஒரு பொம்மை வேணும் விநாயகர். போயிட்டு வாங்க சார், இன்னொரு 2 மணி நேரத்தில் ரெடி ஆகிடுங்கிறார். 2 மணி நேரத்தில் அவர் போய் பார்த்தோம்னா அந்த மண் உருண்டை அங்கே காணும். அந்த இடத்துல விநாயகர் இருக்கிறார். ஒரு விநாயகர் ஒரு உருண்டை ஆயிடுச்சு. இப்போது அவர் அதுக்கு ஒரு காசு கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுப்பாங்க எனக்கு தெரியலங்க. ஒரு 200 ரூபா கொடுப்பாங்களா? 200 ரூபா. 200 ரூபா கொடுத்து அந்த பிள்ளையாரை வாங்கிட்டு போகிறார். இந்த குயவன், இந்த பொம்மை செய்தவன் எதை விற்றான்? மண்ணை விற்றானா பிள்ளையாரை விற்றானா? சொல்லுங்க ஜி. அந்த பிள்ளையாரை விற்றானா மண்ணை விற்றானா? இந்த 200 ரூபா பிள்ளையாருக்கா மண்ணுக்கா? பிள்ளையாருக்கா? சரி, மண்ணுக்கு தான் விலை. பிள்ளையாருன்னு ஏதாவது ஒன்று இருக்குதா அதில்? இப்போ பிள்ளையாருக்கு சேர்த்தாருன்னா அவர் பிள்ளையார் மண் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல. அவர் கொடுத்த 200 ரூபாய் மண்ணுக்கா பிள்ளையாருக்கா? மண்ணுக்குன்னு சொன்னால் அவர் காலையிலே எடுத்துகிட்டு போயிருக்கலாமே, 2 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இல்லையே. அப்போ பிள்ளையாருக்கு தான் கொடுத்துருக்கார். ஆனால் எடுத்துகிட்டு போனது மண்ணை தான். அப்போ பிள்ளையாருங்கிறது எது? அப்போ பிள்ளையாருக்கு எப்படி 200 ரூபா ரேட்டு வந்தது? அப்போ மண்ணில் மண்ணை தவிர எதுவுமே இல்லைங்க. காலையில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தது மண். பிள்ளையார் ஆன பிறகும் மண் தான். எத்தனை கிலோகிராமோ அத்தனை கிலோகிராம் தான் இருக்குது. காலையில் மண் 50 கிலோ 10 கிலோன்னு வைங்க. பிள்ளையார் ஆன பிறகு 10 கிலோ தான் இருக்குது. ஏன் அவர் ஒரே பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு 2 மணி நேரம் காத்திருந்தார்? அது முன்னாடியே அதே 10 கிலோ மண்ணை ஏன் அவர் வாங்கிட்டு போகல? 10 கிலோ பிள்ளையாரான பிறகு வாங்கிட்டு போகிறார். குயவன் அந்த மண்ணில் எதை சேர்த்தான் தான் கேட்குறான். குயவன் மண்ணில் எதை சேர்த்தான்? மண்ணில் எதையுமே சேர்க்கலை. மற்ற பொருள்லாம் சேர்க்கலாம், உப்பை சேர்த்துக்கலாம். தயிரில் எதை சேர்த்தானோ உப்பை சேர்த்தான். சாம்பாரில் எதை சேர்த்தானோ புளியை சேர்த்தான். அப்படின்னு ஏதோ சேர்க்கலாம். இவன் குயவன் மண்ணில்
எதை சேர்த்து பிள்ளையாராக்கினான்? எதையுமே சேர்க்கல. அவன் மண்ணை விகாரம் செய்தான். அது பேர் விகாரம். ஒரு விகாரம்னா ஒரு வளைக்கிறது. இந்த துணி மடித்து வச்சோம்னா ஒரு விகாரம், விரித்து போட்டோம்னா ஒரு விகாரம், துவைக்கிறதுக்கு குட்டா போட்டால் ஒரு விகாரம், இதே ஒரு டென்ட் மாதிரி அடித்தோம்னா விகாரங்கள் தான். இப்போ மண்ணுடைய விகாரம் தானே பிள்ளையார். சும்மா நசுக்கி இது பண்ணி அந்த துதிக்கையெல்லாம் அவன் மண்ணில் தான் பண்ணான். இப்போ மண்ணை ஒரு ஷேப் பண்ணியிருக்கிறான். காலையில் அவனுக்கு ஒரு மண்ணுங்கிற ஒரு பேர் தான் இருந்தது. ஒருவேளை அந்த குயவன் 100 பொம்மைகளை செய்திருக்கான்னு வைங்க, 100 விகாரங்களை செய்திருக்கிறான். ஒரே மண்ணை 100 விகாரங்களாக பண்ணிட்டான். இப்போ எத்தனை பேர் இருக்குது சொல்லுங்கள்? 100 பேர் இருக்குது. ஒரு விகாரம் மண் முருகர், ஒரு விகாரம் விஷ்ணு, இன்னொரு விகாரம் குயவன், அவனே ஒன்று செய்துட்டான், இன்னொரு விகாரம் காந்தி தாத்தா, நேரு, எத்தனை பொம்மைலாம் செய்யலாம் இல்லையா? மண் ஒன்று தான். காலையில் அதுக்கு அந்த மண்ணுக்கு ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. மத்தியானம் வந்து பார்க்கும் பொழுது அங்கே 100 பேர் இருக்கிறாங்க. அவன் அந்த மண்ணில் எதை சேர்த்தான்? 100 பேருக்கு என்ன காரணம்? 100 விகாரங்களை உண்டாக்கினான். ஒரே மண்ணை 100 விகாரங்களை பண்ணான். இந்த விகாரங்களுக்கு நமக்கு வாயிலேருந்து ஒரு பேர் வருது. சில சமயத்தில் நானே வந்து குழந்தைங்கள்லாம் உட்காந்துட்ருப்பாங்க, நல்லா அப்படியே அசைக்கப்பட்டு பண்ணி பாருங்கள் இது என்னதுன்னு, கத்திரிக்காய், அப்புறம் அப்படி நசுக்கிட்டு தக்காளி, மறுபடியும் அதையே நசுக்கிட்டு மிளகாய், வாழைக்காய். ஒரே மண் தானே. விகாரம் கொடுத்த உடனே நீங்கள் மனசுலேருந்து என்ன சொல்கிறீங்க? விகாரத்துக்கு தான் நீங்கள் பேர் வச்சுருக்கிறீங்க. மண்ணுக்கு யாராவது பேர் வச்சாங்களா? அதே பேர் தான். இந்த விகாரங்கள் மாற மாற பேர் வருது. இந்த பேருக்கு எங்கேருந்து வருது? பேர் வாக்குலேருந்து வருது இல்லையா? வாக்கிலேருந்து ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பணம், அது பேர் ஆரம்பணம். பிகின்ஸ், துவங்குது. அது எங்கேருந்து? வாக்குலேருந்து வருது. அதனால் வாச்சாரம்பணம்னு வேறு. வாச்சாரம்பணம் வாக்கிலிருந்து சொல்கிற வெட்டி பேச்சு. அங்கே இருக்கிறது மண்ணு தான். ஒரே மண்ணை நீங்கள் வெட்டி பேச்சில் முருகர், பிள்ளையார், சிவன், காந்தி இன்னும் சொல்கிறீங்க. அங்கே இருக்கிறது ஒரு பொருள் தான். ஒரு பொருளுக்கு ஏன் இத்தனை நேமு? அத்தனை பொருள் இல்லைங்க, விகாரங்கள் தான் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், விகாரத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது முக்கியமாக இல்லை காரணமாகிய மண்ணை பண்ணு கண்டுபிடிச்சா போதுமா? ஏன்னா விகாரங்கள் எல்லாம் மண்ணில் தோன்றி மண்ணாலே இருக்கப்பட்டு மண்ணிலே மறைஞ்சி போச்சு. இப்போ களிமண் எடுத்தேன், கத்திரி ஆக்காங்க. அந்த கத்திரிக்காயை மறைச்சி தக்காளி ஆக்கினேன். கத்திரிக்காய் எங்கே போச்சு? மண்ணுக்குள்ளே தான் போச்சு. தக்காளி எங்கேருந்து வந்தது? மண்ணிலேருந்து வருது. அப்புறம் மிளகாய் ஆகிடுச்சு. மிளகாய் ஆன பிறகு தக்காளி எங்கே போச்சு? மண்ணுக்குள்ளே போச்சு. உண்மையிலே ஏதாவது வந்துதா? ஏதாவது போச்சா? நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். மண்ணிலேருந்து தக்காளி வந்துதா? தக்காளி போச்சா? கத்திரிக்காய் வந்துதா? கத்திரிக்காய் போச்சா? வந்தது போனது கத்திரிக்காய், மிளகாய், வாழைக்காய் எல்லாமே உங்கள் மனதில் தோன்றி எழுகின்ற எண்ணங்கள் தானே. அங்கே இருப்பது ஒரு பொருள் தானே. ஒரு பொருளை நீங்கள் எத்தனை விதமாக எண்றீங்க? எண்ணிக்கையெல்லாம் விகாரத்துக்கு. அங்கே எண்ணப்படாத ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது காரணமான பொருள். மண் என்ற காரணத்தை ஒருவன் சரியாக தெரிந்து கொண்டால் மீதியெல்லாம் அவன் தெரிந்தது மாதிரி தான். மீதியெல்லாம் அதனுடைய விகாரங்கள் தான். விகாரங்கள் தோன்றி இருந்து மறைஞ்சிடும், அனித்தியங்கள். அந்த விகாரங்களுக்கு நாம் பேர் தரோம் இல்லையா? அது வாச்சாரம்பணம்ங்கிறோம். அதுக்கு பேர் நாமம்னு பேர். அங்கே இருக்கிற விகாரத்துக்கு ரூபம்னு பேர்.
ஒரு பொருள் இப்படி விகாரம் பண்ணிட்டேன்னா முக்கோணம் அப்படின்ற பேர் வந்துருச்சு. இது வந்து விகாரம். இதுக்கு நாம தர பேர் முக்கோணம். உடனடியாக நான் என்ன பண்ணேன், இப்படி ஆக்கிட்டேன். அதே பொருள் தான், விகாரம் மாறிச்சு, உடனடியாக உங்கள் மனசும் மாறிடுச்சு, சதுரம்னு பேருக்கு. அந்த பொருள் உள்ளபடி அப்படியே அது நித்தியம். இந்த விகாரங்களெல்லாம் அதில் தோன்றி தோன்றி மறையுது. இப்போ சொல்லுங்கள், என் மகனே ஸ்வேதகேது, நீ காரணம் ஒன்றை தெரிந்து கொண்டால் அதில் இருக்கிற விகாரத்தினால் தோன்ற அத்தனை தெரிஞ்ச மாதிரி ஆச்சா? ஆமாம் குருவே. பகவன் தான் சொல்கிறான் அப்பாவை. முதல்ல அப்பான்னு தான் சொன்னான், இப்போ பகவன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். மண்ணுக்கு விலையா சிலைக்கு விலையா? மண்ணுக்கு தான் விலை. இப்போ தங்கத்துக்கு போறீங்க. நீங்கள் 8 கிராம் தங்கம், அதில் எனக்கு 8 கிராம் 1 சவரன் இல்லையா? 1 சவரனில் ஒரு மோதிரம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் போய் கடையில் கேட்குறீங்க. அவன் எத்தனை மோதிரம் காட்டுறான்? ஒரு பெட்டி நிறைய காட்டுறான். இது எவ்வளோங்க? எல்லாமே 1 சவரன்றாங்க. எல்லாத்துக்கும் ரேட்டு ஒன்று தான். நம்ம தங்கம் வாங்குறோமா மோதிரம் வாங்குறோமா? தங்கம் வாங்கணுன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கிறீங்க, இது அது இது. பில்லு போடும்போது அவன் எதுக்கு பில் போடுறான்? மோதிரத்துக்கு போட்டானா தங்கத்துக்கு போட்டான்? தங்கத்துக்கு தானே போடுறான். அப்போது தங்கத்தை அறிந்தவன் கடைக்காரன். நீங்கள் மோதிரத்தை பார்க்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. திருட நேரத்தை வேஸ்ட் பண்ணுறானா? உங்கள் வீட்டுக்கு வந்து டிசைன் பார்த்து திருடுறானா? அவன் தங்கத்தை பார்க்குறானா மோதிரத்தை பார்க்குறானா? அவன் தங்கத்தை அறிந்தான். மோதிரம் மாதிரி எதுவாக இருந்தால் எனக்கு என்ன, அதெல்லாம் வெறும் நாமரூபம், வாச்சாரம்பணம், வெட்டி பேச்சு, வாயிலேருந்து வர பேச்சு, பேரிடா. அதெல்லாம் ஒருத்தன் வட்டிகைங்கிறான், ஒருத்தன் வளையலுங்கிறான், ஒருத்தன் நெக்லஸுங்கிறான், ஒருத்தன் செயினுங்கிறான். எனக்கு எல்லாம் தங்கம், இதனோட ரேட் இவ்வளோ, இதை எடுத்துகிட்டு போனால் எனக்கு இத்தனை லாபம் வரும். இவன் தானே திருடன் பார்க்குறான். இப்போ திருடன் வந்து காரணத்தை அறிந்தான். அவன் காரியத்தை அறிந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதில்லை. அது அனித்தியம்னு தெரியுது. அதெல்லாம் அனித்தியண்டா. அது உருக்கிட்டு இருந்தால் நித்தியமான தெய்வம் கையில் இருக்குது. அனித்தியத்தில் ஏன் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம்? அதை தான் அவர் ஆதேசம்னு சொல்கிறார். காரணத்தை அறிந்தால் காரியங்களை அறிந்தது. எப்பொழுதுமே காரணம் வேறு காரியம் வேறாக தான் இருக்கிறோம். மாவு வேறு தோசை வேறு, செய்பவன் வேறு செய்யப்படும் பொருள் வேறு. ஆனால் இந்த இடத்துல தங்கம் வேறு நகைகள் வேறா? மண் வேறு பிள்ளையார் வேறா? இல்லை. காரணத்தோடு காரியம் சேர்ந்தே இருக்கிறது. சேர்ந்தே இருக்குதுன்னா ரெண்டுன்னு நினச்சிக்காதீங்க, அது விகாரம் தான். இப்போ சேர்ந்தே இருக்குது. இப்போ ஒரு பொருள் தான் அங்கே இருக்குது. இப்போ காரியங்கள்னு எதுக்கு ஆராய்ச்சி இருக்குங்க? காரியங்கிற ஆராய்ச்சி தேவையே இல்லையே. காரியங்களாக இருப்பது எது? தங்கம் தானே. பொம்மைகளாக இருப்பது என்ன? மண்ணு தானே. கருவிகளாக இருப்பது என்ன? இரும்பு தானே. மிதியில் விகாரங்களை தானே. விகாரத்தை ஆராய்ச்சி பண்ணுறது உனக்கு என்ன? ஆராய்ச்சி பண்ணும்போது வேறு விகாரம் ஆகிடும். இப்படி வந்து நித்திய அநித்தியத்தை ஸ்வேதகேதுக்கு அவர் சொல்லித்தரார். அப்பா இத்தனை பேச்சு பேசுகிறீங்களே, இதெல்லாம் எதுக்குப்பா? எது காரணம்னு சொல்லுடா. இதுக்கு இது காரணம், இது காரணம். ஆதி காரணம் எதுன்னு சொல்லு. இந்த பிரபஞ்சமே நாமரூபம் தானே. காரியங்களெல்லாம் நாமரூபம். இப்போ என்ன பண்ணுறான் குயவன்? சிருஷ்டி அப்படின்னு ஒன்று பண்ண போகிறான். மண் ப்ளஸ் விகாரம், இதுதானே பானை அல்லது பிள்ளையார். மண்ணில் விகாரத்தை சேர்த்தாக்கா பானை வருது. இப்போ பானைன்னு ஒரு பொருள் இல்லை, விகாரம்னு ஒரு பொருள் இருக்குதா? இல்லை. மண்ணினுடைய ஒரு ஷேப்பு தான். அவன் விகாரத்தை தான் உண்டு கொடுக்குறான். அந்த விகாரம் கூட ஏற்கனவே மண்ணில் இருக்குது, இல்லாததை அவன் கொடுக்கவும் முடியாது. இப்போ பானை இங்கே விகாரத்தை அவன் சேர்க்க சேர்க்க சிருஷ்டி அதிகமாகிட்டே போகுது. பொருள் ஒன்று தான், விகாரங்கள் தான் இருக்கும்.
இந்த விகாரத்துக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கிறோம்? நாமம்னு வச்சோம். விகாரம் தான் இப்போ ரூபமாச்சே, ஒரு ரூபம் உண்டாகிறது, அதுக்கு நாமம் ப்ளஸ் காரணம். காரணம் ஏதோ ஒரு பொருள், அதோட நாமத்தை சேர்ந்தால் அது ஒரு சிருஷ்டிங்கிறோம். இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று காட்டுங்க, அது பார்த்தா காரணம் ப்ளஸ் நாமம். எது பார்த்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம்? அது இருக்கிறது, இது இருக்கிறது, பேனா இருக்கிறது, சாக் பீஸ் இருக்கிறது, துணி இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? துணி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. பால் இருக்குதானா பால் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நான் இருக்குதுங்கிறது அது இருக்குதான்னு கேட்குறேன். நான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சும்மா இருப்பீங்களா? என்ன இருக்குதுன்னு கேட்டு. இருக்கிறது ஏதாவது ஒரு பொருளாக இருந்தால் தான் உங்களுக்கு அது இருக்குதுன்னு தெரியும். அப்போ இருக்குதுங்கிறது விகாரமா நிர்விகாரமா இன்னும் கேட்டோம்னா, இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் எந்த ஒரு வடிவம் எடுக்காமல் இருக்குது. இப்போ சொல்கிறோம், சாக் பீஸ் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, பூமி இருக்கிறது, நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க, சரீரம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, இருக்கிறதுங்கிறது இருக்குதா? அப்படி ஒரு பொருளை நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அப்போ இருக்கிறது தானே சாக் பீஸாக இருக்குது, இருக்கிறது தானே உடம்பாக இருக்குது, இருக்கிறது தானே பூமியாக இருக்குது. இருக்குது எப்படி இருக்குது? அது இருத்தல் மாத்திரம், அது கேவல சத் அப்படின்னு சொல்கிறார் சங்கரர். கேவல சத், கேவலம்னா மாத்திரமாக இருக்குது, அது சத் மாத்திரம். அப்படி ஒரு பொருளை யாரும் பார்த்ததே கிடையாது. ஏதாவது ஒரு பொருளாக மாறினா தான் தெரியுது. அது விகாரத்தை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ காரணமாகிய ஒன்று நாமரூபம் இல்லாமல் இருக்கணும். அது பேர் தான் சத்து இல்லையா? இது சத்து ப்ளஸ் நாமம். சத்துனுடைய விகாரம் தான் நாமம். இப்போ மண்ணுங்கிறத காரணம்னு சொன்னேன், காரணங்கிறது இப்போ என்ன சொல்கிறேன்? சத்துன்னு சொல்கிறேன். விகாரத்துக்கு நான் என்ன பேர் கொடுத்தேன்? நாமம் ரூபம்னு சொன்னேன். ஏன்னா விகாரம் தான் ரூபம், அதை நான் என்ன சொல்கிறேன்? இப்போ நாமம் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, என் மகனே, இந்த ஜகத்துன்னு சொல்லக்கூடிய அறிவுடையவை அறிவற்ற அனைத்துமே முன்பு சத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லுது. மகனே, சௌமியனா மகனே, இது அனைத்தும் சத்தில் தாண்டா இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதுக்கு நம்ம இப்போ பார்ப்போம். நிறைய பொம்மைங்க இருக்குது, கொலு பொம்மைங்க, இன்னும் பெயிண்ட்லாம் பூசலை, வெறும் மண்ணில் செய்திருக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், மகனே, மகளே, இதெல்லாம் முதல்ல மண்ணில் இருந்தது, கரெக்டாக? இதெல்லாம் நாமரூபம் தானே. இப்போ மண்ணும் இருக்குது தானே. மண்ணில் இருந்தது இல்லை, மண்ணில் தான் இப்போ இருக்குது, மண்ணு தான் இருக்குது. இது அத்தனையுமே முன்பு மண்ணில் இருந்தது, இப்போ மண்ணில் இல்லையா? இப்பொழுதும் இருக்கிறது. நாளையும் மண்ணில் தான் இருக்கும், ஆனால் மண் எப்பொழுதும் இருக்கும். ஆனால் முன்பு இரு அல்லாமல் இப்பொழுது தோன்றி இதெல்லாம் மறையும். நாம ரூபங்கள் எல்லாம் விகாரங்கள் எல்லாம் தோன்றி மறைபவை, அது அனித்தியம். நாம ரூபங்கள் நீங்களாக எது இருக்கிறதோ அந்த காரணம், அது நித்தியம். இப்போ மண்ணுக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாம ரூபங்கள்லாம் நீக்க கூட வேண்டியதில்லை, கண் முன்னாடியே மண் தான் தெரியுது, உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சம் எல்லாமே முதலில் சத்தில் இருந்தது, இந்த பொம்மைகள் எல்லாமே முதலில் மண்ணில் இருந்தது போல இந்த பிரபஞ்சம் முழுக்குமே முதல்ல சத்தில் இருந்தது. எப்படிப்பா? எப்படி இந்த ஆலமரம் அதன் விதையில் இருந்ததோ, ஒரு சின்ன விதைக்குள்ள ஆலமரம் இருக்கா இல்லையா? அந்த ஆலமரத்து விதையை கீழே போட்டு தண்ணியில் போட்டு ஊடணும், அந்த ஆலமரம் வெளியே வருது. இந்த ஆலமரம் முதல்ல எங்கே இருந்ததுப்பா? இந்த விதையில் இருந்ததுடா. இது தான் சத்து, இது காரணம்.
இது ஆராய்ச்சி பண்ணி என்னன்னு கண்டுபிடிச்சுன்னா ஆலமரத்தை நீ ஆராய்ச்சி பண்ண மாதிரி தான். இப்போ ஆலமரம் முழுக்க அந்த விதையில் டிஎன்ஏ ரூபத்தில் தானே இருக்குது. நீங்கள் பயாலஜி படிச்சிங்கன்னா டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட் கோடிங்கில் இருக்குது. ஆலமரத்தினுடைய அத்தனை வடிவமும் எந்த ஷேப்பில் வரணுமோ அது அத்தனையும் அதில் கோடிங்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியெல்லாம் கோடிங் கற்றுக்குறாங்க. ஒரு தகவலை மெஷினுக்கு புரிகிற மாதிரி எழுதுறது கோடிங், மெஷின் லாங்குவேஜ் கோடிங். ஏன்னா மெஷின் புரிஞ்சுக்கணும், மெஷினுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்கிறாங்க, அது மெஷின் புரிஞ்சுக்கணும். நம்முடைய மொழியை மெஷின் பொறுத்து பண்ணுறாங்க. அப்புறம் அந்த மெஷின் எல்லாத்தையுமே அந்த லாங்குவேஜை வச்சு அந்த மாதிரி சிருஷ்டி பண்ணுது. இப்போ பாருங்கள், இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு விதைக்குள்ளே இருந்துதா, வெளிப்படாமல் உள்ளே இருந்துதா. அந்த விதைன்னு ஒரு பொருள் இருந்தால் தானே அதில் ஆலமரம் வைக்க முடியும். இப்போ விதை காரணம், ஆலமரம் காரியம். எல்லாத்துக்கும் ஒரு விதை இருந்திருக்கணும் இல்லை? இந்த பிரபஞ்சம் தோன்றுறதுக்கு முன்னாடி விதை ரூபத்தில் இருந்ததுன்னா அந்த விதையை வச்சிருந்தவன் யார்? அந்த கர்ப்பத்தை வச்சிருந்தவன் யார்? யாருடைய கர்ப்பத்தில் இந்த பிரபஞ்சம் விதையாக இருந்தது? அந்த கர்ப்பவதி யார்? அந்த கர்ப்பவதி தான் நம்ம பராசக்தி அம்மா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பாட்டு பாடு. உச்சியில் சுமக்காமல் நீ லட்சம் கோடி பிறவி கொடுத்தாய், ஆண் பெண் சேர்க்கையே இல்லாமல் உன் கர்ப்பத்திலேருந்து இத்தனையும் உண்டாக்கிக்கிறீங்க அப்படின்னு ஒரு பாட்டு. மறுபடியும் உங்ககிட்ட தான் எல்லாம் போய் மறைய போகுது. அப்புறம் ஆதி கர்ப்பிணி. இப்போ நிராலம்ப உபநிஷத்தில் நம்ம செவ்வாய்க்கிழமை அதை பற்றி தான் ஆதி கர்ப்பிணி அதை பற்றி தான் பேச போகிறோம். அந்த உபநிஷத்தில் இது பேசப்பட்டிருக்கு. முத்தாலகர் சொல்கிறார், மகனே நீ இந்த ஆதி காரணத்தை தெரிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்தையே நீ தெரிஞ்ச மாதிரி தாண்டா அர்த்தம். இந்த மண்ணை தெரிந்து கொண்டால் இங்கே இருக்கிற பொம்மையெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தாண்டா அர்த்தம். இப்போது இந்த உலகத்தை எத்தனை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. கடலை ஆராய்ச்சி பண்ணுறவன் ஓஷனோகிராஃபருங்கிறான், செத்து போனவங்களை ஆராய்ச்சி பண்ண கோபாலஜிஸ்ட்ங்கிறாங்க, தானோசிஸ்ட் மரணத்தை பற்றி ஆராயிறவங்க, மனதை ஆராய்ச்சி கூட சைக்காலஜிஸ்ட்டுங்கிறாங்க, நிலத்தை பற்றியாரும் ஜியாலஜிஸ்ட்டுங்கிறாங்க, காற்றை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஏரோடைனமிக்ஸுங்கிறாங்க. எத்தனை சயின்ஸ், பயாலஜிஸ்ட்டு, மெடிக்கல் எல்லாரும் அறிய பார்க்குறாங்கல்ல. காரணம் தெரிஞ்சால் முடிஞ்சு போச்சுல்ல. எல்லாரையும் அதுக்குள்ளே இருக்குதுல்ல. காரணத்துலேருந்து தான் இது வத்துது. இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நமக்கு வாழ்க்கை பத்துமா? இன்னும் கூட நமக்கு ஆலமரம் விதைக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியல. அந்த ஆராய்ச்சி இன்னும் முடிக்கலை. இது மாதிரி எத்தனை உயிர்கள் இருக்குதோ இத்தனை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அந்த சத்துங்கிற ஒன்று கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? அந்த கண்டுபிடிக்கிற அறிவு பேர் தாண்டா ஆதேசம். அதை அறிந்து கொண்டால் நினைத்ததெல்லாம் நினைக்கப்பட்டதாகவும், கேட்டதெல்லாம் கேட்கப்படாததெல்லாம் கேட்டதாகவும், நினைக்கப்படாததெல்லாம் நினைத்ததாகவும், அறியாததெல்லாம் அறிந்ததாகவும் ஆகுதா? நீ அறிய வேண்டியது என்ன இருக்குது? ஆதி காரணத்தை நீ கண்டுபிடிச்சிட்டியே. அந்த காரணத்தை நீ கண்டுபிடிக்கணும் இல்லை? அந்த சத்து தான் பகவான், கடவுள். இந்த பிரபஞ்சம் அவர்கிட்ட மறைஞ்சிருந்தது. இந்த பிரபஞ்சம் எல்லாம் விகாரங்கள், அவர் நிர்விகாரம். அவருடைய விகாரம் தானே அந்த பிரபஞ்சமே. மண்ணினுடைய விகாரம் தானே பொம்மைகள்லாம். அப்போ சத்துங்கிற பகவானுடைய விகாரங்கள் தானே இதெல்லாம். இப்போ கடவுளை நாம் என்ன பண்ணுறோம்? காரணம்னு வச்சுருக்கிறோம். காரணத்தை அறிந்தால் காரியத்தை அறிந்தது போல தானே. அதனால தான் திருவிளையாடலில் நாரதர் இந்த ஆதேசங்கிற ஒரு பழத்தை கொண்டு போகிறார். ஒரு மாம்பழம், இது ஞானப்பழம். முதல்வரே பகவான் சங்கரா, இது ஞானப்பழம், இது ஆதேசம், காரணத்தை அறிகின்ற ஞானம், இதை உங்களுக்கு நான் தரலான் இருக்கேன் அப்படிங்கிறார். இப்போது நீ எது சாப்பிடு அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட சொல்கிறார், பார்வதி கிட்ட. என்னங்க, நம்ம குழந்தைங்க இருக்கும்போது நம்ம சாப்பிட்றதா, நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்குன்னு ஒரு 2 பேர் ஓடி வராங்க.
பிள்ளையாரம் வராரு, முருகர் வராரு. அப்புறம் நாரதர் சொல்கிறார், இதை வந்து பிச்சு கொடுக்க முடியாது, முழுசாக தான் சாப்பிடணும், காரணத்தை அறியறது பாதி பாதியெல்லாம் அறிய முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் போய் என்ன சொல்கிறாரு, யாருக்கு கொடுப்பேன், நான் மூத்த பிள்ளை, எனக்கு தான் கொடுக்கணும், நான் இளைய பிள்ளை, எனக்கு தான் செல்ல பிள்ளை, நீ எனக்கு பழத்தை கொடு அப்படின்னு அவங்க கேட்குறான் முருகன். இவர் தலைப்பிச்சுக்கிறார், நாரதா இப்படி கலகத்தை பண்ணுறியே அப்படின்றார். நாரத கலகம் எப்போவும் நன்மையில் தான் முடியும், நமக்கெல்லாம் பாடம் நடத்துறதுக்காக தான் இந்த திருவிளையாடலே நடக்குது. அப்போ சொல்கிறாரு, நீ இந்த பிரபஞ்சத்தை யார் சீக்கிரம் அறிஞ்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த பழம் அப்படிங்கிற. பிரபஞ்சத்தை அழியணும் அப்படின்னு பிள்ளையார் பார்த்தாரு. அவருடைய வாகனம் எலி, இவரோ பெரிய மோட்டாவாக இருக்கிறார். எலி மேலே உட்காந்துட்டு இந்த பிரபஞ்சத்தை சுற்றி எல்லாத்தையும் பார்த்து வர்றதுக்கு முடியுமா? முருகர் சிரிக்கிறார், இங்கே பார் அப்படின்னு மயிலில் உட்காந்தார். லைட் ஸ்பீடில் பறந்து அவர் போர் சுற்றிட்டு வர்றார். இந்த பிள்ளையார் என்ன சொல்கிறாரு, காரணத்தை அறிந்தால் காரியத்தில் அறிஞ்ச மாதிரி தானே. இந்த பிரபஞ்சத்துக்கு யார் காரணம்? அம்மையப்பர். அம்மையப்பர் நீங்கள் இருக்கிற உங்களை யாருன்னு எனக்கு தெரிஞ்சது தானே. உங்களை சுற்றிட்டு வந்தால் உலகத்தையே சுத்தாம மாதிரி தானே. உங்களை அறிந்து கொண்டால் உலகத்தை அறிந்து கொண்டது மாதிரி தானே. இப்போ அவங்க வந்து சொல்கிறது அறியறது சொல்லுறார், சுற்றி வர்றது சொன்னார். இவர் என்ன பண்ணார், அம்மா அப்பாவை சுற்றிட்டு வந்து பழத்தை வாங்கிட்டார். அப்பாவால் ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் சொல்கிறது நியாயம் தானே. நாம் 2 பேரும் தான் காரணம். பார்வதிங்கிற நாமரூபமும் காரணமாகிய சத்தாகிய நானும் இல்லை, சத்து தானே அவர். சிவன் இந்த காரணம் சிவன் என்று சொல்லக்கூடிய சத்து. நாமரூப கூட்டம், இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லாமே நாமரூபம் தானே. அந்த அறிவு மொத்தமும் சேர்ந்தது பகவானுடைய மனைவி பார்வதி. விகாரத்தையும் மண்ணையும் அறிந்தாள், நாமத்தையும் காரணத்தையும் அறிந்தாள், பார்வதியையும் பரமசிவனும் அறிந்தாள், அனைத்தும் அறிந்தது மாதிரி. இது தாங்க நித்திய அநித்திய விவேகம். இப்போ எது நித்தியம்? பகவான் தான். மீதி எல்லாம் நாமரூபங்கள். இப்போ முருகருக்கு ஓட்டா, பிள்ளையாருக்கு ஓட்டா? அவனும் ஜெயிச்சுட்டு வந்துட்டான். அவன் தனித்தனியாக அறிஞ்சான், இவன் ஒன்று அறிஞ்சிட்டான். இப்போது காரியத்தை அறியறது புத்திசாலித்தனமா, காரணத்தை அறியறது புத்திசாலித்தனமா? வெறும் காரியத்தை மட்டும் அறிஞ்சு காரணத்தை விட்டுட்டோம்னா வேஸ்ட். காரணத்தை அறியறது மட்டும் பத்தம் இல்லை, காரியங்களும் அதில் இருக்குதுன்னு அறியணும். அப்படி இல்லையா? காரியத்தை மட்டும் அறிவது அறிவில்லை, காரணத்தை அறியணும். காரணத்தை மட்டும் அறிஞ்சிட்டு காரியத்தை விட்டுறதா? காரியத்தையும் அறிந்தது போல் காரணமும் காரியமும் பிரிவில்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற அறிவு வேணும். காரணத்தினுடைய விகாரங்கள் தான் இந்த பிரபஞ்சம். இப்போ சொல்லுங்கள், பிள்ளையாரில் எந்த இடத்துல மண் அதிகமாக இருக்குது? பிள்ளையார் பொம்மையில் மண் எங்கே அதிகமாக இருக்குது? எல்லா இடத்துல இருக்குதில்ல. எந்த இடத்துல வளைஞ்சி நலைஞ்சி விகாரம் இருந்தாலும் அங்கெல்லாம் மண் இருக்குதில்ல. மண் இருக்குதில்ல, மண் தான் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இந்த பிரபஞ்சமே விகாரம், பகவானுடைய விகாரம்னா இங்கே எங்கே பகவான் அதிகமாக இருக்கிறார், கம்மியாக இருக்கிறார்? சொல்லுங்கள். உங்ககிட்ட அதிகமாக இருக்கிறாரா? இந்த சாக் பீஸில் இல்லையா? துணியில் இல்லையா? புழு பூச்சியில் இல்லையா? மரம் செடியில் இல்லையா? பைத்தியக்காரங்கிட்ட இல்லையா? பண்டிதன்கிட்ட இல்லையா? பணக்காரங்கிட்ட இல்லையா? பகவானுடைய நாமரூபங்கள் தானே நம்ம. உங்களுக்கு ஒரு மஞ்சுன்னு ஒரு நாமரூபம், சாத்தப்பன்னு ஒரு ஞாபகம். யாருக்கு? பகவானுடைய விகாரங்கள். நம்மெல்லாம் விகாரங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. பகவான் இப்படி இருக்கிறார். மண் பிள்ளையாராகவும் முருகராகவும் விஷ்ணுவாகவும் காந்தியாகவும் நேருவாக இருப்பது போல இந்த பகவான் எல்லாமாகவும் இருக்கிறார். அவர் எல்லாமாக இருப்பதுக்கு என்ன காரணம்? நாமரூபங்களுடைய கூட்டம் தானே. இப்போ வாங்க ஃபைனல் ஃபார்முக்கு வரும். இந்த கேள்விக்கு பதில் உங்ககிட்டயே நாமரூபம் எது, காரணம் எதுன்னு நான் கேட்க போகிறேன். உங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் மனசை யோசனை பண்ணி பாருங்கள். உங்களிடமே நித்தியமும் இருக்கிறது, அனித்தியம் இருக்குது.
இப்போ நித்தியம் யார்? நித்தியம் யார்? பகவான். அனித்தியமாக இருப்பதெல்லாம் யார்? பார்வதி. இல்லையா? நாமரூபங்கள்லாம் யார்? பார்வதி. நாமரூபத்தை தாங்கி இருக்கக்கூடிய அந்த காரணம் சத் யார்? பகவான். பகவான் வேற, நாமரூபம் வேறையா? மண் வேற, பிள்ளையார் வேறையா? பிள்ளையார் வெறும் நாமரூபம் தானே. அந்த விகாரத்தை நம்ம கொடுத்த பேர் தானே, வெறும் வாச்சாரம்பணம் தானே, வாக்குலேருந்து தானே வருது. இப்போ உங்ககிட்ட நான் அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். இந்த நானில் ஒரு மௌனம், அதுதான் காரணம். மௌனம் கலைஞ்சதுன்னா எண்ணங்கள் இல்லை, மௌனம் கலைஞ்சதுன்னா எண்ணங்கள், எண்ணங்கள் மறைஞ்சதுன்னா மௌனம். மௌனம் காரணம், எண்ணங்களெல்லாம் காரியம், காரியங்களெல்லாம் நாமரூபம். அதுக்கு வெயிட் கிடையாது. மௌனம் யார்? நீங்கள் மௌனியா, எண்ணங்களா? ரெண்டும் தானே. இப்போ பிள்ளையார் கேட்குறான், இது மண்ணா பிள்ளையாரா? நீங்கள் மௌனியா, எண்ணங்களா? நீங்கள் தானே. மௌனங்கிற ஒன்று தானே எண்ணங்களாக மாறிடுது. எண்ணங்கள் எத்தனை கோடி, ஒவ்வொரு எண்ணமும் ஒரு நாமரூபம் தானே. இப்போ வரிசையாக சொல்கிறேன். மழை, மேகம், மின்னல், பனித்துளி, மண், செடி கொடிகள், கனிகள், காய்கறிகள், மிருகங்கள், மனிதர்கள், இத்தனையும் நாமரூபம் தானே. நீங்கள் மறுபடியும் இந்த பேரெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். உங்கள் மௌனத்திலேருந்து தான் இந்த எண்ணங்கள் வெளிவருது. நான் சொன்ன வரிசைப்படி நீங்கள் பார்த்துங்க. மேகம், மழை, மின்னல், மண், மழைத்துளி, பனித்துளி எல்லாமே மறுபடியும் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க. நான் வாயில் சொன்னேன், வாச்சாரம்பணம் இங்கேருந்து தோன்றுச்சு. ஆனால் எங்கேருந்து தோன்றுச்சு? அது எண்ணத்திலேருந்து தோன்றுது. எண்ணத்திலிருந்து தோன்றி வாக்கில் வெளியாக வருது. ஆனால் எண்ணங்கள் எல்லாம் எத்தனை கோடி. ஆனால் எண்ணுகின்றது எத்தனை? ஒரு ஆள். அவன் என்ன எண்ணத்தில் இருக்கிறானா இல்லையா? எண்ணத்தை விட்டு வெளிச்சானா? எல்லா எண்ணங்களுக்கும் அவன் தானே இருக்கிறான். எல்லா பொம்மையிலையும் யார் இருக்கிறது? மண். அப்போ பொம்மையில் மண் இருக்குதா? இல்லை. எண்ணங்கள் எல்லாம் மௌனம் தான். ஒரு மௌனம் அநேகமான எண்ணங்களாக இருக்கிறது. உங்களுக்கு மௌனத்தில் ஆனந்தம் இருக்குதா இல்லையா? இல்லை. மௌனம் ஆனந்தம் இல்லையா? எண்ணங்கள் தான் துயரங்கள். எல்லா எண்ணங்களும் நான் இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், எனக்கு நோய், என் வீட்டுக்காருக்கு நோய், என் குழந்தை இப்படி இருக்குது, அவனுக்கு கல்யாணம் ஆகலை, கடன் அடைக்க முடியாமல் இருக்கிறோம், நாளைக்கு என்ன ஆகுமோ, சின்ன சின்ன எண்ணங்கள் வேறு இருக்குது. 2 படி சமையல் பண்ணி பார்த்தேன். 10 பேர் வர்றாங்க, 2 பேர் தான் வந்தாங்க. இப்போ சாதெல்லாம் மீந்து கிடக்குது, என்ன பண்ணுறது? இது ஒரு எண்ணம். தாங்க முடியல. வீட்டில் வந்து ஒரு திட்டுறார், உனக்கு அறிவே கிடையாதா? இவ்வளோ அரிசி போட்டு வைத்துருக்குற, யார் தின்னுவாங்க? உங்கள் அப்பா வீட்டு காசா? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதெல்லாம் எண்ணங்கள். அவர் மௌனத்துலேருந்து வெளி வருது. இந்த மௌனம் கலையுது, அந்த மௌனம் கலைஞ்சி, இந்த மௌனம் கலைஞ்சி. இங்கே மௌனங்கள் யாருமே இல்லை, ஆனால் எல்லாரும் மௌனிகள் தான். எவன் ஒருவன் இந்த எண்ணங்கள் மேலே தப்பே சொல்லாதீங்க, ஆனால் மௌனத்தை எண்ணி பாருங்களேன். நான் யார் அப்படின்னு கேளு. எண்ணங்களா? எண்ணங்களை தோற்றுவிக்கின்ற மௌனமா? மௌனங்கிறீங்களே, அது எப்படிப்பட்டது சார்? இந்த காரணம் சத்துங்கிறீங்களே, அது எப்படிப்பட்டது சார்? இப்போ அதான கேள்வி. நான் மௌனங்கிறது இந்த சத்துக்கு உதாரணமாக சொன்னேன். எப்படி மௌனத்திலிருந்து எண்ணங்கள் தோன்றுச்சோ, எண்ணங்கள் எல்லாம் நாமரூபம்னு சொன்னேன். அப்போ பகவான் இப்படி சிருஷ்டி பண்ணுறாரு இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம்லாம் நாமரூபம்னா, நாமரூபங்கள்லாம் மௌனத்தில் இருக்குதுன்னா,
பகவான் யார்? மௌனி. இந்த பிரபஞ்சம் என்ன? அவருடைய எண்ணங்கள். நீங்கள்லாம் யார்? பகவானுடைய எண்ணங்கள். எண்ணங்களுக்கும் பகவானுக்கும் இடைவெளி இருக்குதா? உங்களுடைய எண்ணுக்கும் எண்ணுகின்ற உங்களுக்கும் நான் என்ற உணர்வுக்கும் இடைவெளி இருக்கா? எப்போங்க நீங்கள் கடவுளை விட்டு நீங்கள் விலகுனீங்க? எப்போ நீங்கள் கடவுள் இல்லை? எப்பொழுதுமே நீங்கள் கடவுள் தான். எண்ணங்களால் நான் கடவுள் இல்லைன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கீங்க. எண்ணங்களை விட்டால் அக்கணமே இல்லை, எப்பொழுதுமே இருக்கின்ற கடவுளாக நீங்கள் இருப்பீங்க. கடவுளாக மாறுவதற்கோ கடவுளை சேருவதற்கோ கடவுளை அடைவதற்கோ காத்திருக்க வேண்டாம். இந்த துஷ்டகரமான உங்களை பற்றிய எண்ணங்களை விடுங்க. எல்லா உடம்புகளுமே எண்ணம்தான். எண்ணங்கள் தான் மோதுது. இந்த பொம்மைகளுக்கெல்லாம் உயிர் இருந்ததுன்னா அது என்ன பண்ணிக்கோ, ஒருத்தர் அடிச்சுக்கும் இல்லை. இந்த பொம்மை அந்த பொம்மையை திட்டம், என் பக்கத்தில் நீ வராத, நீ கீழ் ஜாதி, நான் மேல் ஜாதி, நான் படித்தவன், நீ படிக்காதவன், உன் முகமே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் நாம ரூபத்துக்குள்ளே சண்டை. ஆனால் மண்ணுக்குள்ளே சண்டை இருக்குதா? நீயே நானும் ஒன்று தானே. சங்கரர் காசி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வரார். அந்த சமயத்தில் எதிரில் அவர் உயர்ந்த ஜாதி இல்லையா, மனிதரில் கீழான ஒருத்தன் இருக்கிறான். நாய்களை தின்றவன், நாய்களை வளர்க்குறவன், அப்படி ஒருத்தன் வரான். அவன் பேர் சண்டாளன்னு பேர். வேறு ஏதாவது ஜாதி நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் கொடுத்த பேர் இது சாஸ்திரத்தில் இருக்குது. இப்போது சிவன் தான் அந்த சண்டாள ரூபத்தில் வரான். 4 நாய்களை பிடிச்சிட்டு வரான். சடை வச்சுட்டு அசிங்கமாக கோரமாக நாற்றம் எடுத்துகிற உடம்பில் நாய்களை மிரட்டிட்டு வரும்பொழுது சங்கர் அப்போ தான் குடிச்சிட்டு வர்றார். அவர் ஒன்றும் சொல்லலை. அவருடைய சீடர்கள் 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா, தள்ளுங்கிறார். இவரை தள்ளுப்பா, ஆனால் குறுக்கு நேரம் நிற்கிறான். இவர் மேலே ஏறி போகணும், வழி விடு, விலகு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த சண்டாளன் சொல்கிறான், நீ எதை விலகுன்னு சொன்ன? இந்த உடம்பை விலகுன்னு சொன்னியா? இந்த உடம்பு நாமரூபம் தானே, இந்த உடம்புக்கு தான் நாமரூபம். இந்த உள்ளம்னு ஒன்று இருக்குதே, அதுவும் நாமரூபம் தானே. நானும் நாமரூபம், இந்த உடம்பு நாமரூபம், நீயும் நாமரூபம். இதில் எங்கே விலகிறது இருக்குது? ஒருவேளை நாமரூபத்துக்கு ஆதாரமாக ஒன்று இருக்கணும் இல்லை, இந்த விகாரங்களுக்கெல்லாம் ஆதாரமாக ஒன்று இருக்கணும் இல்லை, அது அந்த பொருள். அந்த பொருள் உனக்கும் எனக்கும் வேறு வேறையா? அது எங்கும் இருப்பது, எப்போதும் இருப்பது, எல்லாமாகவும் இருப்பது. அப்படிப்பட்ட பொருள் நீயாகவும் இருந்து கொண்டு நானாகிறது எல்லாமா இருக்கிறது எங்கேருந்து எல்லாத்த போகும்? எங்கும் இருப்பது எங்கே போகும்? எப்போதும் இருப்பது எங்கே நகரும்? அப்படின்னு அவ்வளோலாம் கேட்கல. நீ உள்ளே இருக்கக்கூடிய அந்தராத்தமாவை சொல்கிறியா இல்லை சரீரத்தை சொல்கிறியா? எது நகருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். சாஷ்டாங்கமாக விழுந்து ஒரு பாடலே எழுதியிருக்கிறார் அந்த எதி பஞ்சகத்தில். இந்த உண்மையை எனக்கு எவர் சொல்லிக் கொடுத்தாரோ அவர் சண்டாளனாக இருந்தால் அவர் குருவே அப்படின்னு சொல்கிறார். அந்த நூல் பஞ்சகன்றம் 5 தான் இருக்கும், 5 பாட்டு தான். ஒரு முறை அந்த பாட்டை நம்ம வகுப்பெடுப்போம், எதி பஞ்சகம். இப்போ நீங்கள் மௌனமாயிட்டீங்க. எண்ணங்களை விட்டால் நாம் எல்லாம் கடவுள் தான். எந்த எண்ணம் நம்மளை கடவுளாக இல்லாமல் பண்ணுது? ஒரு மூலமான ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் நான் மனிதன், நான் சரீரம், நான் குடும்பஸ்தன், நான் கடன்காரன், நான் ஏழை, நான் மேதாவி, இப்படின்றதெல்லாம் எண்ணங்கள். இந்த நாம ரூபங்கள்லாம், இந்த விகாரங்களெல்லாம் இந்த மண்ணை விட்டு வெளியே போகலைல்ல, மண்ணுக்குள்ளேன்னு தோன்றி மண்ணில் தானே இருக்குது. இந்த மௌனம்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு இருக்கே, அதிலிருந்து தானே இந்த எண்ணங்கள் தோன்றுச்சு. இந்த தோன்றதுனால அந்த மௌனத்துக்கு ஏதாவது நஷ்டமா? இந்த பொம்மைகளாக ஆனதுனால மண்ணுக்கு ஏதாவது நஷ்டமா?
இதில் நித்தியம் எது, அனித்தியம் எது? எண்ணங்களெல்லாம் அனித்தியம், இப்பொழுதிருந்து இப்பொழுதே மறையுது. ஒரு எண்ணம் எவ்வளோ நேரம் இருக்குதுங்க. ஆனால் நம்ம துன்பமெல்லாம் எண்ணத்திலே இருந்தால், எண்ணுகின்ற என்னிடம் இருந்தால், ஒரு வகையில் பார்த்தா என்கிட்ட இருந்தால் அது வருது. நான் ஏன் இந்த மாதிரி எண்ணத்தை உண்டாக்குறேன்? அறியாமை. நான் யார் என்று தெரியாததுனால, நான் யார் என்று நான் தவறாக முடிவு பண்ணதுனால, நான் அழியாத, மாறாத, பூரணமான, எங்கும் இருக்கின்ற, எப்போதும் இருக்கின்ற, எல்லாமாக இருக்கின்றது தானே நான். இந்த மண் எப்பொழுதும் எங்கும் எல்லாமாக தான் இருக்குது. இந்த பானை உலகத்தை எடுத்துக்கங்க, இந்த பொம்மை உலகத்தை எடுத்து நம்ம கேட்குறோம். இந்த பொம்மையெல்லாம் பேசிடுங்க. இந்த மண்ணுன்னு சொல்கிறாங்களே, அது எப்பவும் இருக்குமான? எப்பவும் இருக்குது. நான் உடஞ்சா பேர் கூட இருக்கும், நான் செத்த பேர் கூட இருக்கும், அப்படி சொல்லும் இல்லை. எல்லாவற்றிலும் இருக்குது, எங்கும் இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது. ஏன்னா இது இருக்கிற வரைக்கும் இவங்க தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க? மண்ணை பற்றி பேசுகிறாங்களா? தன்னை பற்றி பேசுகிறாங்க. நம்ம எல்லாரும் நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பார்த்தா பகவானை பற்றி பேசுகிற மாதிரி. நீங்கள் பகவான் அவர் படைத்த பிரபஞ்சத்தில் தேடுறீங்க. இங்கே இருக்கிறாரா, கைலாயத்தில் இருக்கிறாரா, வைகுண்டத்தில் இருக்கிறாரா, சொர்க்கலோகத்தில் இருக்கிறாரு. அப்போன்னா நான் பழைய நாமருவங்களை ஒரு பொருளாகிடுவாருங்க. ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, இதில் ஒரு பிரம்மம்னு கடவுள்னு ஒருத்தர் இருப்பார். அப்போ அவருக்கு எவ்வளோ சைஸ் இருக்கும்? இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் அவர் இருக்கிறாருன்னா, நாமளே இந்த இடத்த அடைச்சிட்டு இருக்கிறோம். அப்போ அவர் ஏதாவது ஒரு மூலையில் தான் உட்காந்துட்டு இருப்பார். இவ்வளோ கேவலமாக நம்மளுடைய பகவான் இருப்பார்? நிச்சயமாக பிரபஞ்சத்துக்கு உள்ளே இல்லை, நிச்சயமாக பிரபஞ்சத்துக்கு வெளியே இல்லை, நிச்சயமாக அவர் பிரபஞ்சமே. பிரபஞ்சமெல்லாம் நாம ரூபங்கள், நாமெல்லாம் கடவுள். காரணமாகிய இந்த உணர்வு, மௌனத்தில் நீங்கள் என்ன உணர்றீங்க? கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்து அந்த உணர்வு என்னன்னு பாருங்கள். நீங்கள் கடவுளை உணர்ந்துட்டீங்க, உங்களை உணர்ந்துட்டீங்க. அது ஆனந்தமான ஒரு, அதில் எண்ணமே இல்லாததுனால கடன் தொல்லை இல்லை. எண்ணம் வந்த பிறகு தானே கடன் ஞாபகம் வருது. எண்ணங்கள் நீங்கிய பொழுது எல்லாருமே நாம் இறைவனாகத்தான் இருக்கணும். கடமை எண்ணங்களை வச்சு தான் நம்ம சிருஷ்டியே பண்ணுறோம். நம்முடைய எண்ணங்கள் தான் உலகமாக சிருஷ்டி ஆகுது. யாரோ ஒருத்தருடைய எண்ணம் தான் இந்த பில்டிங்காக சிருஷ்டி ஆகிருக்குது. இந்த பில்டிங் வர்றதுக்கு முன்னாடி இது எங்கே இருந்தது? யாருடைய மனசில் எண்ணமாக இருந்தது. அவர் எண்ணத்தை வெளிவிட்டார். இதே மாதிரி கடவுள் அவர் எண்ணத்தை படைத்தார். எண்ணங்கள் தான் இங்கே இருக்கிறது. இந்த படைப்பு எத்தனை முறை படைச்சிருக்கிறாருன்னா, ஒவ்வொரு எண்ணமும் தோன்றி நம்மகிட்டே தானே மறையுது. அதே போல் இந்த ஆலமரத்துலேருந்து தோன்றி விதையில் அதே ஆலமரம் உள்ள புகுந்துக்குச்சு இல்லை? இதே போல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனையுமே பகவான்கிட்டேருந்து வெளிவந்து பகவானுக்குத்தே மறைஞ்சதுனால மீண்டும் மீண்டும் அவர் வெளியே கொடுக்குறார், உள்ளே கொண்டு வைக்கிறார், வெளிக்கொண்டு வரார், உள்ளே கொண்டு வரார். நாம் எத்தனை காலம் இந்த மாதிரி வெளியே வந்தால் எத்தனை மாதிரி உள்ளே போகணும்? கணக்கே கிடையாது. பகவானுக்குள்ளேயே நம்ம மறைஞ்சு பகவான்லேயே வந்துட்டு பகவான் நானுன்னு தெரிஞ்சுக்காமல் எத்தனை முறை வெளியே வந்திருக்கணும். நாமெல்லாம் நாம ரூபங்கள், விகாரங்கள், வாச்சாரம்பணம், எடையற்றது. காரணத்தை அறிந்து கொண்டோம், காரணமாகிய பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சில பேர் சொல்கிறாங்க கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாருன்னா என்ன? என் வாய்க்குள்ளே பல் இருக்குது, நாக்கு இருக்குது, உள்நாக்கு தொங்குது, இது மாதிரி கடவுள் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாரா? இருக்கட்டும், அவங்க சொல்கிறது தப்பு கிடையாது. அவங்க புரிஞ்சிக்காமல் சொல்கிறாங்க. கடவுள் உள்ளே இருக்கிறார்ல, கடவுள் தான் இருக்கிறார். ஒவ்வொரு மயிர்காலிலும் அவர் தான் இருக்கிறார். கடவுள் உள்ளே இருக்கிறார். முதல்ல ஆரம்பத்தில் அப்படி சொல்லட்டும், எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு. இப்போ உடம்பு முழுக்க இவர் இருக்கிறாரு, கடவுளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கார் பொழுது. எங்கள் இதயத்தில் இருக்கிறார், மனசில் இருக்கிறார், அங்கே இருக்கிறார். ஆரம்ப நிலையில் அப்படி நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம புரிந்து கொண்டோம், இங்கே இறைவனை தவிர இரண்டாவதுன்னு எதுவுமே இல்லை. ரெண்டாவதுன்னு ஒன்று இல்லவே இல்லை, ஒன்று தான் இருக்கிறது. அதனால் அது பேர் ஏகம் ஏவ அத்விதீயம். ஏவ அத்விதீயம். ஏவகாரம் போடுறது என்ன? அது ஒன்று தான் இருக்கிறது.
கடவுளும் இருக்கிறார், பிரபஞ்சமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிரபஞ்சத்தில் நாமும் இருக்கிறோன்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும்? 3 உண்மையாயிடும். கடவுள், உலகம், மனிதர்கள், உயிரினங்கள் அப்படி. இந்த 3 உண்மைன்னு சொல்லிட்டோம்னா அவங்க விசிஷ்டாத்வைதிகள் அப்படின்னு பேர். 3 ஒன்றுன்னு சொல்கிறாங்க, ஆனால் 3 உண்மைங்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க இந்த உலகம்தான் உண்மை, காரியம்தான் உண்மை, காரணங்கிற சத்தை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அணுவில் போய் முடியுமா? இந்த பிரபஞ்சம் முழுக்க அணுவில் முடிஞ்சிடும். அணுக்கள் ஒன்று சேர்ந்து விகாரம் அடைஞ்சால் பிரபஞ்சம். இந்த விகாரங்கள்லாம் விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? மண் மாதிரி இந்த இந்த அணுக்கள் மட்டும் நிற்கும் இல்லையா? இப்படி சொல்கிறவங்க வைசேஷிகர்கள்னு பேர். அப்படி ஒரு தத்துவம் இந்த இந்திய நாட்டில் இருக்குது, இன்னமும் இருக்குது. அவங்க தான் சயின்டிஸ்ட்டுங்கிறோம். ஆல் காஸ்மாஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் பட் நத்திங் பட் பார்ட்டிகிள்ஸ். அந்த பார்ட்டிகிள்ஸ் எங்கே இருக்குதுன்னா ஸ்பேஸில் இருக்குது. ஸ்பேஸும் பார்ட்டிகலாம், ஸ்பேஸ் பார்ட்டிகல் ஆகுது. அப்புறம் அவங்க இதுக்கு சத்துன்னு ஒன்று எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த ஜடத்தையே உண்மைன்னு ஒத்துக்கிறாங்க. நாம் ஜடத்தை உண்மைன்னு சொல்லலை, பொய்ன்னு சொல்லலை, அவருடைய எண்ணங்கள் நாமரூபங்கள்னு சொல்கிறோம். நாமரூபம் இருக்கணும்னா எங்கே இருக்கணும்? பின்னாடி மௌனம் ஒன்று இருக்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு ரூபத்தை பாருங்கள், வாழைப்பழம்ங்கிற ஒரு ரூபத்தை பாருங்கள், பார்த்துட்டிங்களா? அப்போது அந்த ரூபம் எங்கே இருக்குது? உங்களுடைய உள்ளத்தில் தான் இருக்குது. அந்த உள்ளந்தான் மௌனம். அந்த மௌனம்தான் வாழைப்பழமாக விகாரம் எடுத்தது. மௌனமாக அப்படின்னு நின்று பாருங்கள். ஒரு டக்குன்னு ஒரு எண்ணம் வருதுன்னா எங்கேருந்து வந்தது? உங்ககிட்ட தானே வருது. அந்த மௌனத்துக்கு நான் என்று பெயர். ஆனால் நம்ம எப்பவுமே மௌனமாக இருந்ததில்லை. அதான் மௌன விரதம் பாருங்க, மௌன விரதம்னு. எவனை ஒருத்தன் மௌனமாக இருக்கிறானோ அவன் பேர் முனி, முனிவர், முனிவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. மனநசீலர்கள். அவங்க எண்ணங்களை விகாரம்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க. இனிமேல் இப்போ டேக் ஹோமே இன்னும் நிறைய பேசிகிட்டே போகலாம், நிறைவு செய்வோம். மணி 7 ஆக போகுது. நீங்கள் இனிமேல் ஏதாவது எண்ணம் தோன்றுச்சுன்னா, அவலமான எண்ணம், கவலை உள்ள எண்ணம், ஆனந்தமான எண்ணம், துக்ககரமான எண்ணம், அவமானப்படுத்தப்பட்ட எண்ணம், செத்துருவோங்கிற பயங்கரமான எண்ணம், பொறாமை எண்ணம், குரோதம் எண்ணம், இப்படி தான் எண்ணங்களெல்லாம் இப்படி தானே வருது. இதெல்லாம் நித்தியமா? எப்பவுமே இருக்கிறதா? எல்லா இடத்துலையும் இருக்குமா? தோன்றி 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 மறையதில்லை. அது தோற்றுவதற்கு இடமா இருப்பது யார்? தோற்றமும் மறைவும் ஆதியும் அந்தமும் இல்லாத நான் அல்லவா? என்னக்கு வச்சு எப்படி நான் எண்ணத்தை வச்சு எப்படி நான் பயப்படுவேன்? எண்ணங்கள் என்னை எதுவும் செய்ய முடியாது. என்னைக்காவது பானை மண் வந்து துன்புறுத்த முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் நாம் எல்லாருமே எண்ணத்தால் துன்பம் அடைகிறோம். நம்ம எண்ணங்களை என்னன்னு நம்ம பார்க்கணும். தோன்றி மறைகின்ற அனித்தியம் இப்போ இந்த இடத்துல இதுவாக மட்டும்தான் இருக்கும் இல்லை? ஒரு எண்ணம் இந்த நிமிஷத்தில் வாழைப்பழம் என்ற உருவமாக இப்பொழுது இந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல இல்லை. இப்போ எண்ணங்கள் தோன்றி அப்பொழுதே மறைஞ்சு போகுது. அந்த எண்ணங்களுக்கு ஊற்றுக்கோலாக, உறுதுணையாக, சத்தாக நான் நல்லா இருக்கிறேன். இப்போ நானே பிரபஞ்சம்னு சொன்னால், பிரபஞ்சத்தை உருவாக்கியவன் சொன்னால், கடவுள்னு சொன்னால், நான் எது குறித்து கவலைப்படணும்? என்னுடைய எண்ணங்களே பிரயோஜனமற்ற, தோன்றி மறைகின்ற, சார்ந்திருக்கின்ற விகாரங்கள், வெறும் பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய வாச்சாரம்பணம்னா மற்றவங்க எப்படி நம்ம துன்புறுத்த முடியும்? நாம் எப்படி மற்றவங்களை துன்புறுத்த முடியும்? எல்லாரும் நம்மளை துன்புறுத்துகிறாங்க. என்னால் வாழ முடியல, இங்கே என்னால் இருக்கவே முடியல, ஏண்டா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றது. ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, இல்லை 2 பேர் சார் எங்களுக்கு, இல்லை எனக்கு ஒரே ஒரு ஆள் போதும், என் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி அவங்க பண்ண முடியும்? அதெல்லாம் சத்திய புத்தி வைக்கணும்ல. எண்ணங்களெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான்ல, நாமரூபங்கள்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். காரணமாகிய மௌனமாகிய நான் என்ற ஆத்மா இருப்பதே நமக்கு தெரியல. இப்போது நாம் கடைசியாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம்.
இந்த பானையை நான் கையாளுறேன். என்கிட்ட என்ன அறிவு இருக்குது தெரியுங்களா? இது மண்ணுங்கிற அறிவும் இருக்குது, பானைங்கிற அறிவும் இருக்குது. நாமரூபமும் தெரியுது, நாமரூபத்துக்கு சத்துங்கிற ஒரு பொருளும் இருக்குது. சத்தும் தெரிகிறது, நாமரூபம் தெரியுது. பகவானும் தெரிகிறார், பிரபஞ்சமும் தெரிகிறது. நானும் இருக்கிறேன், என் எண்ணங்களும் இருக்குது. நான் நல்லா கையாளுறேன். இதுக்கு விலை கொடுத்து வாங்கும் பொழுது நான் எதுக்கு என்ன, நான் இப்போ இது வந்து எத்தனை கிலோகிராம்னு சொல்கிறேன், இது ஒரு 10 கிராம்னு சொல்கிறேன். 10 கிராம் சொல்லும்பொழுது நான் மண்ணை பற்றி பேசுகிறேன். இது பானை பத்திரமாச்சும் கீழே போட்டால் உடஞ்சிடும்னு சொல்லும் பொழுது மண்ணோடு சேர்த்து ரூபத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா? எடையை சொல்லும் பொழுது சத்தை மட்டும் பேசுகிறேன். ஆனால் பானை தண்ணி பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் விகாரத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அது உடஞ்சிடும்னு சொல்லும் பொழுது மண் அறிவும் இருக்கிறது, பானைங்கிற அறிவும் இருக்கிறது. இப்படி வாடுறது கஷ்டமா? நம்ம இந்த ஒரு பொருளை பார்க்கும் பொழுதே பிரம்மமும் இருக்குது, நாமரூபமும் இருக்குது. நான் எப்படி கையாளுறேன்னு எனக்கு தெரியுது. மண்ணுன்னு நான் கையாளும் பொழுது இது 10 கிராம், இதுக்கு விலை எவ்வளோ அப்படின்னு சொல்கிறேன். பானைன்னு அப்படின்னு கையாளும் பொழுது இது உருண்டுடும், உடஞ்சிடும்ன்ற அறிவும் இருக்குது இல்லை? இப்போ நீங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாருங்கள், காரணங்கிற அறிவு உங்களுக்கு இருக்குதா? பிரம்மன்ற அறிவு இருக்குதா? இப்போ நீங்கள் இனிமேல் அந்த பிரம்மங்கிற அறிவோடு கையாளுங்க. யாரை? பக்கத்து வீட்டுக்காரரை, உங்கள் நாயை, உங்கள் துணிமணிகளை, உங்கள் வீடை, உங்கள் பாத்திரம் பண்டங்களை எல்லாமே பிரம்மங்கிற காரண அம்சமும் இருக்குது, அங்கே நாமரூபங்கிற காரியம் அம்சமும் இருக்குது. 2 அம்சமும் சேர்ந்து தான் ஒருத்தன் பார்க்கணும். இப்பொழுது ஒரு கடைசியாக ஒரு உதாரணம். ஒரு குழந்தைகிட்ட யானை பொம்மை கொடுக்குறாங்க. அந்த யானை பொம்மை பார்க்கும்போது அந்த குழந்தை யானைன்னு அது மேலெல்லாம் உட்கார பார்க்குது. நல்ல குட்டி பொம்மை, அதனுடைய தந்தகத்தெலாம் ஆட்டி பார்க்குது. அது கண்ணு முழுக்க யானை தான் தெரியுது. அப்பாவுக்கு அது மண்ணால் செய்யப்பட்டதுன்னு தெரியுது. இல்லை மர பொம்மையாக கூட இருக்கலாம். மரங்கிற அறிவு, மரத்தை மறைத்தது மாமத யானை. அந்த குழந்தைக்கு யானை, மாமத யானை மரத்தை மறைச்சிடுச்சுல்ல, அப்போ மரங்கிற புத்தி அதுக்கிட்ட இருக்குதா? யானைங்கிற புத்தி தான் இருக்குது. அப்பாவுக்கு யானையும் தெரியுது, மரமும் தெரியுது. அப்போது யானை அவருக்கு மரத்தை மறைச்சிதா? மறைக்கலை, அவர் ஞானி. இப்போ சொல்லுங்கள், இந்த பிரபஞ்சம் கடவுளை மறைக்குதா? இந்த பிரபஞ்சம்லாம் அவருடைய நாமரூபம் தானே, விகாரங்கள் தானே. இது வரைக்கும் மறைச்சிது. இப்போ மாயைங்கிற திரை விலகிடுச்சு. மாயைங்கிற திரை உங்களை வந்து கடவுளை எங்கேயோ தேட வச்சுட்டு பிரபஞ்சத்தை முன்னாடி இது உண்மைன்னு காட்டிகிட்டு இருக்குது. இப்போ தெரியுது, அங்கே உண்மையாக இருப்பது, நித்தியமாக இருப்பது கடவுள் தான். மீது எல்லாமே அநித்தியங்கள் தெரிஞ்சுட்டு. இப்போ குழந்தை யானையாக மட்டுமே பார்க்கிறது. ஆனால் அப்பா யானையும் பார்க்கிறார், மரத்தையும் பார்க்கிறார். அது ஒரு மண்ணாக இருந்ததுன்னா இந்த குழந்தைய பத்திரமா இருக்கணும், உடச்சிக்கணும். பிளாஸ்டிக்காக இருந்ததுன்னா அது கூர்மையாக இருக்கும், குத்திடும். அந்த அறிவும் இருக்குது. இப்போ 2த்தையும் வச்சு நம்ம கையாளுறோம்ல. இப்படி இந்த உலகத்தில் நம்ம கையாளுறது கஷ்டமா? நல்ல கற்றறிந்த தந்தை மாதிரி இந்த பிரபஞ்சங்கிற யானை எப்போ அந்த மரத்தை மறைச்சிது? இந்த பிரபஞ்சங்கிற இந்த வந்து எப்பொழுது பிரம்மத்தை மறைஞ்சிது? எண்ணங்கள்ங்கிறது என்னைக்கு இந்த தூய ஆத்மாங்கிற கடவுளை மறைச்சிது? இனிமேல் உங்கள் எண்ணங்களை நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க? எண்ணங்கள் எல்லாம் யானை. அது என்னைக்காவது தூய பரமாத்மாவை மறைக்குமா? நான் பரமாத்மாவாக இருந்து எண்ணுகிறேன். பரமாத்மாவாக இருந்து ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்த எண்ணம் எப்படி இருக்கும்? நீங்கள்லாம் பரமாத்மான்னு நினச்சிட்டு தெரிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட எந்த எண்ணம் வரும்? பயம் வருமா? பொறாமை வருமா? ஆசைகள் வருமா? அழிஞ்சிடுவோன்னு பயம் வருமா? ஒரு பயம் வர. அதனால தான் தன்னை பிரம்மம் என்று அறிந்தவன் சோகம் தரதி சோகம் ஆத்மவித் அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்லுது. ஆத்மாவை பிரம்மம்னு கண்டுபிடிச்சிட்டவன்
தன்னை ஆத்மான தன்னை தன்னை பிரம்மம் கடவுள்னு கண்டுபிடிச்சவன் அனைத்து சோகங்களிலிருந்தும் கடந்து பிடிக்கிறான். சோகம் தரதி ஆத்மவித், ஆத்மாவே. பிரம்மவித் பிரம்மேவம் பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான் அப்படின்னு சங்கர் சொல்றார். காரணத்தை அறிந்தவன் காரியங்களெல்லாம் அறிந்தவன் ஆகிறான். தன்னை அறிந்தவன் எல்லாம் அறிந்தவன் ஆகிறான். தன்னை அறிந்தவன் நினைக்க வேண்டியதெல்லாம் நினைக்காததெல்லாம் நினைத்தவன் ஆகிறான். அறியாததெல்லாம் அறிந்தவன் ஆகிறான். கேட்காததெல்லாம் கேட்டவன் ஆகிறான். இனிமேல் அவன் கேட்பதற்கு, நினைப்பதற்கு, அறிவதற்கு அவன் ஆனந்தமாக பூரணமாக இந்த எண்ணங்களோடு விளையாடிக்கிட்டு இருக்கான். அவன் எண்ணங்கள் அப்படியே உற்பத்தி பண்ணுறான், இஷ்டம் போல் உற்பத்தி பண்ணுறான். அந்த எண்ணங்கள் எல்லாம் ஆனந்தமாக இருக்குது. என்ன தன்னை ஆனந்தன்னு தெரிஞ்சுக்கிட்டான். எண்ணங்கள் எப்படி இருக்கும்? இப்போ நூல்லேருந்து வந்தது சேலை, நூல் மாதிரி தானே இருக்கும். நூலை போல் சேலை. இங்கே ஆனந்தமான பிரம்மம்னு தெரிஞ்ச பிறகு எண்ணங்கள் எப்படி இருக்கும்? நூலை போல் சேலை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமः.